ஹே ஹலோ காய்ஸ் அண்ட் மை ஸ்வீட் பாலிஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம தியாக்ஷிக்கு ஒரு நியூ ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். நான் பிஸியாக இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுட்டு, ராகினி எப்போ போட முடியுமோ அப்போ போடு, நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்ன எல்லா அழுக்கான தேச்செல்லக்குட்டி பயாஸுங்களுக்காக மட்டும்தான் இது. இந்த ஸ்டோரி ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் ஃபுல்லாக கேட்டுட்டு எனக்கு சொல்லிட்டு போயிடுங்க. அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 லைன்ஸில். தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க, ஹாட்ஸ்டார் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ ஹாட்ஸ்டார் பிடிக்காதவங்க யாராவது இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலில் எப்பயுமே ஹாட்ஸ்டார் அப்படின்னு சொன்னால் முழுக்க ஹாட்ஸ்டார் மட்டும் இருக்கிற மாதிரி ஸ்டோரி நான் கொடுக்கவே மாட்டேன். அதில் கொஞ்சமாச்சும் ஸ்டோரி இருக்கும், ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இருக்கும், ஒரு காமெடி, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும். லவ் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் என்னடா எடுத்தோடனே ஹாட்ஸ்டார் வரல அப்படின்னும் நினைக்காதீங்க. ஜஸ்ட் நார்மலாக கோ வித் ஃப்ளோ அப்படிங்கிற மாதிரி ஸ்டோரிக்குள்ளார நல்லா இன்வால்வ் ஆகி கேளுங்க. அண்ட் தயவு செஞ்சு அடிக்ட் மட்டும் ஆகிடாதீங்கடா. திஸ் இஸ் ஜஸ்ட் அ ஃபேன் ஃபிக்ஷன். ஸோ ஃபேன் ஃபிக்ஷனாக பார்த்துட்டு அப்படியே விட்டுருங்க. ஓகேயா? சரி, ஓகேடா, வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக கதைக்குள்ளே போயிடலாமா? ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம தியாங் அவனோட ஃப்ரெண்ட் சின்ஸோட ஏதோ ஒரு தில்லுமுள்ளு பண்ணிகிட்டு இருக்கான். டேய், என்னடா இப்படிலாம் பண்ணா ஒயின் உனக்கு கிடைப்பான்னு யாரா சொன்னா? தியாங்கே தப்புடா. அவங்க பேரண்ட்ஸ்லாம் எவ்வளோ கனவோடு இருப்பாங்கண்ணா. டே கிறிஸ்டி சொல்கிறா, இவன் வேற என்ன அந்த இடத்துல நிற்க விட்டுருக்கான். எனக்கு வேற போகிறதுக்கு பயமா இருக்குடா. டேய், நீ பயப்பட்டு தான் இப்படி பேசிட்டுருக்கியா? நான் கூட நான் தைரியப்பூன்னு நினச்சேன்டா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைல்ல. புளித்தி மாதிரி என்கிட்ட பேசுவியே. ஒருத்தையை கடத்துறதுக்கு உன்னால் முடியல. சரி, ஓகே, அவள் பிளானை மாற்றிடலாம். அந்த மாப்பிள்ளை இருக்கான்ல, அவனை தூக்கிக்கலாம். டேய், என்னடா சொல்கிற? பொண்ணு கூட வெயிட்டு கம்மியாக இருப்பான் மச்சான், தூக்கிக்கலாம். எப்பட்றா மாப்பிள்ளையை தூக்க முடியும்? நீ தூக்குவியா? டா கிறிஸ்டி, நீ அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸு கிஸ் கொடு. அப்படியே அவங்க 2 பேர்த்துக்கும் நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு தியாங்க்கு வாயினை கரெக்ட் பண்ணிக்கலாம். என்ன? டேய், என்ன எதுக்குடா அதுக்கு இழுகிற? எப்பயுமே நீங்கள் 2 பேரும் தான் சேர்ந்து எந்த ஒரு கையாக இருந்தாலும் பார்ப்பீங்க. நான் சும்மா தானடா உங்கள் கேங்கில் சுற்றிட்டு இருக்கேன். டேய், அது தாண்டா பிரச்சனை. நீ சும்மா தான் சுற்றுற. நீ அப்படியே இரு. என்ன? வேறு எதுவும் பிடுங்கிறாத. டேய் தியாங்க, பண்ணியே ஆகணுமா? டேய், எனக்கு அவள் வேணும்டா. அவள் பண்ணி தான் ஆகணும். அவள் எனக்கு வேணும், ஃபிக்ஸ்டு. நீ அவளை தூக்குவியோ இல்லை அவங்க அப்பாவை தூக்குவியோ இல்லை அவங்க தாத்தாவை தூக்குவியோ எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனால் கல்யாணம் நிற்கணும். அவளுக்கு நான் தான் புருஷனை வந்து நிற்கணும். அப்புறம் எல்லாத்துக்கு முன்னாடியும் ஜாலியாக வெத்தான் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்குவான். அதுக்கப்புறமா டோட்டலாகவே ரொமான்ஸ் தான். நாடா கிறிஸ்டி? மச்சான், டேய், ஒரு விஷயம் மட்டும் புரியுதுடா. நீ நல்லா ஓகிறதுக்கு எங்களை நல்லா பிடிச்சி ஓகிற. நாடா சின்ஸா? டேய், அது எல்லா காலமும் நடந்துக்கிட்டு தானடா இருக்கு. இந்த எபிசோடு, அதுக்கு அடுத்த எபிசோடு, அடுத்த ஒன் ஷாட்டு, எல்லாத்துலேயும் நாம் தியாங் நம்மளை தானே பிடிச்சி எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒயின் கூட பண்ணுறானோ இல்லையோ, நம்மளை வச்சு நல்லா பண்ணுறான்டா. இல்லை? ஆமாடா, எனக்கு அது இப்போ தானே புரியுது. டே தியாங்கு, வேணாண்டா, எங்களுக்கு பயமாக இருக்குல்ல. உங்களுக்கு பயமாக இருந்தா எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லைடா. பாருங்க, பாய்ஸ் மாதிரி பேசணும், புரிதா? தொட நடிங்களாட்ட இருக்காதீங்கடா. ஏன்டா இப்படி இருக்கீங்க? நேதே நாங்கள் தொட நடிங்கயா? ஆமாண்டா. அப்புறம் இவ்வளோ தூரம் வந்துட்டு அதுக்கப்புறமா வேணாம் பண்ண வேணாம் அப்படின்னு மூக்கில் ஒழுகுறீங்களே. டேய், நாடா இவன் இவ்வளோ அசிங்கமாக பேசுகிறான் நம்மள. அவன் பேசுவான்டா, அவனுக்கு வேலை ஆகணும்ல, அதனால என்ன வேணா பேசுவான். டேய் சின்ஸா, அவ்வளோதான் நம்ம பழகிருக்கோமா? மச்சான், உனக்காக நாங்கள் உயிரையே கொடுப்போம். ஆனால் அதுக்கு நீ இப்படிலாம் பண்ண முடியாதுடா. நீ பாரு, இப்போ கூட நான் பேசும்போது செவுத்துக்கு மேலே நின்றுட்டு பேசிகிட்டு இருக்கேன். எவனாச்சும் இந்த சைடு ஓரமாக ஒன்று கடிக்கிறதுக்கு வந்தான்னு வச்சுக்கோ, ஸ்பைடர் மேனு அந்த இடத்துல நிற்கிறான்னு ஃபோட்டோ பிடிச்சி போட்டுடுவான்டா. அதில் என் மூஞ்சி மட்டும் தெரிஞ்சுது, அவ்வளோதான், மூஞ்சியை தேய்ச்சி விட்டுருவானுங்க. ஆமாம் மச்சான். டேய், உயிருக்கு ஆபத்துடா. இங்கே எத்தனை பேர் இருப்பாங்க, ஒயினோட சொந்தக்காரங்க, மாப்பிள்ளை சொந்தக்காரங்க, எப்பட்றா? டேய், இங்கே வாங்க, பிளானை கரெக்டாக நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோன்னு வச்சுக்கோ, யாரோட கண்ணிலையும் மாட்டாமல் கரெக்டாக வெளியே போயிடலாம். என்னங்கிற? டே மச்சான், உங்கள் அம்மா கூட இங்கே தாண்டா இருக்காங்க. உங்கள் அம்மா, உங்கள் அப்பா எல்லாருமே இங்கே தாண்டா இருக்காங்க.
அதுதான்டா ப்ளஸ் பாயிண்ட்டு. எங்கள் அம்மாவும் அப்பாவும் இருந்தாங்கன்னு வச்சுக்கோவேன், நான் ஈஸியாக உள்ளே போய் மாப்பிள்ளை காணாமல் போன டைமில் ஒயின் பக்கத்தில் உட்காந்து தாலி கட்ட முடியும்ல. ஆமாம் தியாங்க, எல்லாத்தையும் கரெக்டாக பக்காவாக ரெடி பண்ணிட்டு தான் வந்திருக்கிறேன் நீ. ஏய், எங்கள் அம்மாவும் ஒயினோட அம்மாவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, எங்கள் அப்பாங்களும் அப்படி தான். அப்புறம் எப்படிரா, அப்புறம் எப்படி ஒயினோட கல்யாணத்துக்கு எங்கள் அம்மா அப்பா வராமல் இருப்பாங்க? சரி, உங்கள் அம்மா அப்பா இருக்காங்கல்ல, உன்னை கூப்பிட்ருப்பாங்களே ஒயின் கல்யாணத்துக்கு, நீ என்ன சொல்லிட்டு இங்கே தப்பிச்சு வந்த? நான் வரலன்னு சொன்னேன். அப்புறம் எப்படா போய் அவங்க முன்னாடி நிற்ப? அப்புறம் மனசு மாறிடுச்சு வந்துட்டாம்பா. டேய், அதெல்லாம் எதுக்குடா உங்களுக்கு? வந்த வாழைய பாருங்கடா. டேய் சின்சா, எகிரி குதி, நீ குதிச்சாதான் நாங்கள் குதிக்க முடியும். நான் பெரிய மாவீரன் படத்தில் வர பார்த்திபனே, எகிரி குதிச்சு என் பல்லெல்லாம் உடைய போது பாரு. என் பல்லு டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு நீ தாண்டா காசு தரணும், பார்த்துக்க. டேய், ஐயோ, இருக்கிற எல்லா சாமியும் கும்பிட்டுக்கிறேன். ஏசு, கர்த்தரே, அப்புறம் வேற யாரு, அல்லா, சிவன், எல்லாருமே என்னை காப்பாத்துங்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்சா அப்படியே குதிக்கிறான். டேய், இத்தனோட செவத்துக்கு இவன் ஏன்டா இவ்வளோ பண்ணிட்டு இருக்கான்? அதான் மச்சான், எனக்கும் தெரில. உனக்கு தெரிலல்ல, அப்போ இங்கே வாடா, வந்து குதிச்சுப்பாரு. சின்சு, நீ அங்கேருந்து என்னடா வாய்ஸ் ஓவர்லாம் பண்ணிட்டு இருக்க? அப்புறம் உன் மூஞ்சி தெரில, ஒழுங்கு மரியாதை குதிச்சிரு. டே தேங்க, அவனை மட்டும் விட்டுறாதடா. என்னை எப்படி கவுத்து விட்ட அதே மாதிரி அவனையும் கவுத்து விடுனா. டேய், நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அழகு இதுதான்டா. டே தேங்க, நீ விட்டுருடா. அப்படிலாம் விட முடியாது செல்லம், இங்கே வாங்க. டேய், என்னடா வாய்ஸ் வேற மாதிரி கேட்குது? தேங்க, கிறிஸ்டிக்கிட்ட என்ன பண்ணிட்டு இருக்க? டேய், நீ இப்படியே பேசிகிட்டு இருந்தனா வச்சுக்கோ சின்சா, நிஜமாலுமே முட்டு சந்தில் மூத்திரம் அடிக்கிறவன் வந்து உன்னை ஃபோட்டோ பிடிச்சிருவான், பார்த்துக்கோ. அமைதியாக நின்னுக. ஐயோ, தரையில் சொன்னது திரையில் வந்துடுமோ? அமைதியாக நின்றுக்குவோம். டேய் கிறிஸ்டி, என்னடா இவ்வளோ மெதுவாக ஏறுற? சீக்கிரமாக குதிடா. டேய் சின்சா, இருறா. நீ குதிக்கும் போது கூட எனக்கு தெரில, நான் குதிக்கும் போது எனக்கு ஆட்டெல்லாம் லப்பு லப்புன்னு அடிக்குதுடா. அது எப்படா லப்பு லப்புன்னு அடிக்கும்? லப்டப்புன்னு தானே அடிக்கும். அது என்னமோ நான் மேலே போயிடணும் பயமாதிரிடா. மேலெல்லாம் போக மாட்டேன், கீழே தான் வருவேன். சீக்கிரமாக குதி. அடா, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், போடா. ஐயோ, காதலுக்கு நீ பணி வச்சிட்டானே. தேங்கவன் அப்படியே தள்ளி விட்டுருப்பான். டேய் சின்சா, கையை குடுறா. அடங்கோத்தா, நீ என்னடா என்னை விட ஓவரா சீனை போடுற? ஏதோ சைனா செவர் எகிரி குச்ச மாதிரி இப்படி பண்ணிட்டு இருக்க. டேய் எந்திரா, இத்துக்கூண்டு செவருடா. டேய், இப்படியே நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மாப்பிள்ளையெல்லாம் தூக்கிட்டு போக முடியாது, நம்மளை தான் தூக்கிட்டு போய் ஜெயிலில் போடுவானுங்க. நான் மச்சான் சொல்கிறேன், அவ்வளோ பெருசாகுமா என்ன? அதெல்லாம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குடா. இந்த ஒயின் இருக்கால, அவள் எல்லாமே பண்ணுவா, உனக்கெல்லாம் தெரியாது. நாடா நீயே இப்படி பேசுகிற? அவளுக்காக தானே இதெல்லாம் பண்ணுறோம். அவளுக்காகவா? டேய், அனகாகடா. அவளுக்காக பண்ணா என்ன, உனக்காக பண்ணா என்ன? நீ அவளை தானே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற? ஆமாண்டா, எனக்கு இது ஒன்று மட்டும் புரியலடி தியாங்கு. சின்ன வயசுலேருந்து நாங்களும் பார்க்குறோம், உனக்கும் எனக்கு சுத்தமாக செட் ஆகாது. ஏதோ டாம் அண்ட் ஜெரி மாதிரி இருப்பீங்கல்ல. என்ன ஏதோ நெலியும் பூனியமாக சண்டை போட்டுட்டு இந்தியா பாகிஸ்தான் வாரி மாதிரிலாம் பண்ணிட்டுருப்பீங்களேடா. இப்போ என்னடானா அவள் தான் வேணும், மாப்பிள்ளையோ இல்லையோ அவளையோ கடத்தி கொடுங்க, நான் போய் அவளுக்கு தாலி கட்டுறேன் நீ சொல்லிட்டு நிற்கிற. என்னால் நம்பவே முடியலையே, என்னடா நடக்குது? ஆமாண்டா, எனக்கும் அதுதான் தெரில. டேய் தியாங்க, ஒழுங்கு மரியாதையாக சொல்லிடு. நான் குஞ்சு மலிச்சோடனே ஒயின் மேலே காதலும் மலிச்சிருச்சா? அதனால மட்டும் இல்லைடா, அது ஒரு பெரிய கதை. என்னடா பெரிய கதை? நீ சொல்லு, நாங்கள் கேட்குறோம். டேய் அதெல்லாம் வேணாண்டா, நம்ம வந்த வேலையை பார்க்கலாமா? டேய் தியாங்க, வேலையெல்லாம் பார்க்கலாண்டா, அப்படியே சொல்லு கதையை, நாங்கள் கேட்டுக்கிறோம். என்ன மச்சான்? ஆமாடா கிறிஸ்டி, கேட்டுக்கலாம். ஆமாம், அதுக்கு எதுக்கு நீ சிலுக்கு மாதிரி கொடுத்துட்ருக்கியா? ஐயோ, அவங்களாம் நம்ம குயின்னு பொழுக்கு மாதிரி கொடுத்துட்ருக்கான்டா இவன். அது யாரா? அவனுக்கு நான் வச்ச பேருடா, சிலுக்கு பதிலா. டேய் அசிங்கம்டா, சீக்கிரமாக பின்னாடி வாங்க. டேய் தேங்க, நீ சொல்லுவியா மாட்டியா? இல்லைனா நாங்கள் பண்ண மாட்டோம், பார்த்துக்கோ. இப்போ சொன்னாதான் பண்ணுவீங்களா? ஆமாடா, நீ சொல்லு, நாங்கள் கேட்டுக்கிட்டே பண்ணுறோம். நான் மச்சான் ஓகேவா? ஆமாடா சின்சா. டேய் சொல்கிறா, நாங்கள் கேட்டுக்கிட்டே பண்ணுறோம். சரி ஓகே, கேட்டுக்கோங்க.
சின்ன வயசில் அவளை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு எரிச்சலாக வரும். ஏன்டா இவளை பார்க்குறோம், ஏன்டா இவன் நம்ம கூடயே இருக்கா, நம்ம லைஃப்பில் இருக்கா அப்படின்ட்டு இருக்கும். ஆமாம், சின்ன வயசில் நடந்ததுலாம் உனக்கு ஞாபகம் இருக்காத்தியாங்க? இருக்குடா, கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. அப்படியா? அப்படி என்னடா அவளுக்கு அவன் மேலே உனக்கு இவ்வளோ ஹேட்டு வர வச்சுது? அது ஒன்றும் இல்லைடா. ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தா. அப்போ நான் சின்ன பையன்டா, ஒரு 7 வயசு இல்லை ஒரு 6 வயசு இருக்கும். அவளுக்கு அப்போது ஒரு 4 வயசு தான் இருக்கும்னு வச்சுக்குவேன். அவள் வந்து என்கிட்ட நான் வச்சிருக்கிற குச்சி மிட்டாயை தூக்கி பிடுங்கி அப்படியே வாயில் வச்சா. எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல. குடுன்னு சொன்னா. அவகிட்ட வாங்கும்போது அவள் கீழே விழுந்துட்டாடா. அம்மா அம்மா. ஐயோ வயன், என்னாச்சுடா? அம்மா அம்மா, இந்த பையன் என்ன தள்ளி விட்டுட்டான். எனக்கு குச்சி மிட்டாய் வேணும். தியாங், நீ இப்படியா பண்ணுவ? அந்த பொண்ணுக்கு 4 வயசு தானே ஆகுது. உனக்கு கூட பரவாயில்ல, 2 வயசு ஆயிடுச்சு. கொஞ்சம் பார்த்து நடந்துக்க மாட்டியா? ஐயோ, அதுக்கு எதுக்கு பையனை அடிக்கிறீங்க? அம்மா, நான் ஒன்றுமே பண்ணல. அவ தான் என் குச்சி மிட்டாயை பிடுங்கண்ணா. எனக்கு அது பிடிக்கவே இல்லை. இது எனக்கு அப்பா பாசமாக வாங்கி தந்தது. அதுக்குன்னு குழந்தைய பிடிச்சி இப்படி தள்ளி விடுவியாத்தியான்? இப்படியா நான் உன்னை வளர்த்தேன்? என் ஃப்ரெண்டு முன்னாடி நீ இப்படி அசிங்கப்படுத்துற. ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பையனை போட்டு அடிக்காது. வயனுக்கு எப்படி வலிச்சதோ அதே மாதிரி தானே தேவாவுக்கும் வலிக்கும். ஆன்ட்டி, நல்லா அடிங்க, என்னை பிடிச்சி தள்ளி விட்டுட்டா. என்னை அடிக்கணுமா உனக்கு? இரு, எங்கள் அம்மா போட்டும் உன்னை இன்னும் 2 அடி அடிக்கிறேன். அம்மா, இங்கே பாருங்க. நாங்கள் இருக்கும்போதே நீ இப்படி சொல்கிற, அப்போ நாங்கள் போனதுக்கப்புறமா என்ன பண்ணுவ? பசங்களெல்லாம் சின்ன வயசுலேயே அடித்து வளர்த்தாதான் இப்படிலாம் இருக்க மாட்டாங்க பெருசானா. தியாங்க உனக்கு இருக்கு, உங்கள் அப்பா வரட்டும். ஐயோ, பரவாயில்ல விடு. அப்போ பிடிச்சது அவகிட்ட இருந்த அந்த ஹேட்டு. டேய், எனக்கு லாலிபாப் எவ்வளோ பிடிக்கும்னு உனக்கு தெரியும்ல? ஆமாம் ஆமாம், இப்போ கூட சப்புவியா உட்காந்து. டேய் சின்சா, கதையை மட்டும் பேசு. அதான் அவள் அப்போவே அப்படி இருந்தாடா, எனக்கு பிடிக்கவே இல்லை. என் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொருத்தவங்களாம் அவள் கூட தான் விளையாடுறதுக்கு அவ்வளோவா ஆசைப்படுவாங்க. ஏன், நீங்கள் கூட சின்ன வயசில் வயன் கூட தானே அந்த விளையாட்டெல்லாம் விளையாண்டுட்டு இருப்பீங்க? ஏதோ விளையாட்டு, அம்மா அப்பா விளையாட்டுன்னு விளையாடுவீங்களே. டி, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குடா. அதில் நான் தான் நாய்க்குட்டி. ஆமாம் ஆமாம், எனக்கும் ஞாபகம் இருக்கு. சின்சா, நீ நாய்க்குட்டி, நானா பூனைக்குட்டிடா. பாத்தியா, அப்போவே க்யூட்டான கேரக்டர் கொடுத்துருக்கா நம்ம வாயின்னு நம்மளுக்கு. தூ, டேய், பொண்ணு என்ன கூப்பிட்டாலும் என்ன பண்ணாலும் நீங்கள் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும்டா. காஜிங்களா? டே மச்சான், உன் அளவுக்குலாம் இல்லைடா. நீ மட்டும் ஓரமாக உட்காண்ட்ருப்ப. அப்போ வாயின் வந்து உங்ககிட்ட கேட்பா தெரியுமா? தியாங், ஏன் இப்படி பண்ணுற? உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என் கூட விளையாட வராங்க, உன்னை தவிர. நீ வரியா? நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்றா விளையாடலாம். அந்த விளையாடலாம் யாராச்சும் விளையாடுவாங்களா? ஏய், என்ன வயசு தெரியுமா நம்மளுக்கு? எனக்கு 15, உனக்கு 13. ஏய், நாங்கள் கிரிக்கெட் விளையாடலாம்னு நினச்சிட்டு இருந்தோண்டி. நீ பாட்டுக்கு வந்து அம்மா அப்பா விளையாட்டு விளையாடணும்னு சொன்னோடனே எல்லாரும் அந்த சைடு வந்துட்டானுங்க. டேய், உனக்கு வெக்கமா இல்லை? அவளுக்கு நாய் மாதிரி நடிக்கிறா. டேய், நல்லா இருக்குடா, நீ வா மச்சான். அதெல்லாம் வர முடியாது, போ. தியாங், ப்ளீஸ் தியாங், இது விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் சேர்ந்து கூட கிரிக்கெட் விளையாடலாம். அவள் நான் தான் அப்பாவாக இருப்பேன். என்ன? ஆமாம், நீ அம்மாவாக இருக்கல, அப்போ நான் தான் அப்பாவாக இருப்பேன். சை, கருமண்டா. அப்போவே வயனுக்கு ஈக்குவலாக நீ அப்பாவாக தான் நடிப்பேன்னு சொல்லியிருக்க. அப்போ அதை கேட்கும்போது எங்களுக்கு எப்படி இருந்தது தெரியுமா? வயன் புள்ள இருக்குதுல்ல, அழுதுகிட்டு விளையாட்டுக்கே நான் வரல போங்கடான்னு ஓடிருச்சு. அதுக்கு காரணமே வந்தான்டா. நான் கேட்டதில் என்ன தப்பு இருக்கு? டேய், எனக்கெல்லாம் மெயின் கேரக்டர் தான்டா செட் ஆகும், சைட் கேரக்டர்லாம் செட் ஆகாது. மச்சான், எனக்கு எல்லாம் நினச்சா சிப்பு சிப்பாக வருதுடா. தேங்குவாயினும் தேவையில்லாமல் சண்டை போட்டுக்குவாங்கல்ல. ஆமாம் மச்சான், நானும் அதெல்லாம் பார்த்துருக்கேன். வயன் எங்கேயாவது இருந்தா வேணும்னே வம்பளிக்கிறதுக்கு தேங்குங்க வந்துடுவான்ல. முன்னெல்லாம் வயனை பார்த்தாலே தேங்கு எரிச்சலாகும், எரிஞ்சு விழுகுவான். அவளை எப்படியாச்சும் ஏதாவது ஒன்று பண்ணி அவளோட டேவே ஸ்பாயில் ஆகிடணுன்னு தான் நினைப்பான். எப்போ பார்த்தாலும் சண்டை போடுவான், ஒரு மாதிரி இருக்கு, எனக்கு கேவலமாக சொல்லுவான். ஆனால் தெரில மச்சான், தியாங்கோட டிரான்சிஷன் வேற மாதிரி இருக்கே. தியாங்க நடா நடக்குது,
இப்படியே சண்டை போட்டு காதல் மோதலா மாதிரி இப்போ கல்யாணத்தில் கையை வைக்க பார்க்குறியா? ஆமாம், என்னன்னு தெரிலடா, ஒரு மாதிரி எனக்கு அவள் வேணும்னு தோணுது. அவளை தவிர வேற யாரையுமே என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. மச்சான், அவள் நிஜமாலுமே காதல் பண்ணுறியாடா அவளை? நான் என்றைக்குமே காதல் பண்ண மாட்டேன்டா, மோதல் தான். அவர் எப்படிரா கல்யாணம்? டேய், மோதல் பண்ணால் ஏன்டா காதல்னா நினைக்கிறீங்க? மோதல் இருந்தால் ஏன்டா கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? என்ன வேணாலும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சா பண்ணிக்கணும்டா. அப்போ இவன் குடிச்சிருக்கான்னு நினைக்கிறான்டா கிறிஸ்டி. ஆமாண்டா, இரு, தியாங் பேசுகிறதெல்லாம் நம்ம ஒரு மீமாக ரீல்ஸாக எடுத்து போடுவோம். அப்போ தானே நம்மளுக்கும் நிறைய வியூஸ்லாம் கிடைக்கும். மக்களே, நாங்கள் இப்போ வந்திருக்கிறது ஒரு கல்யாணத்துக்கு தான். ஓசி சோறு தான் சாப்பிட போகிறோம் நாங்கள் பொண்ணு சைடு. ஆனால் மாப்பிள்ளை சைடில் இருக்கிற பெரிய கையை தூக்க போகிறோம். அடங்கோத்தா, டேய் எதுக்குடா என்ன அடிக்கிற? டேய், நம்ம வந்திருக்கிறதே தூக்குறதுக்கு, எதுக்குடா இப்படிலாம் வீடியோ போட்டுட்ருக்க? கருமம், டேய் எடுத்து உள்ள வைடா. டே மச்சான், எல்லாம் மெமரபிள் மூமெண்ட்ஸ்டா. அதுக்குன்னு எவிடன்ஸை நீயே கொண்டு போய் போலீஸ்கிட்ட கொடுப்ப போல. ஆல்ரெடி நான் பயத்தில் இருக்கேன், எவனாச்சும் பார்த்தா நம்மளை அறுத்துருவான்னு. இவன் பாடுறா தியாங்க இப்படி பண்ணிட்டு இருக்கான். டே தியாங்க, எங்கடா போனா? டேய், நீ இப்படியே பேசிட்டுரு, அவன் முன்னாடி எங்கேயோ ஓடிட்டான்னு நினைக்கிறேன். ஐயோ, நம்மளை தனியாக விட்டுட்டு ஓடிட்டானா? டேய், எங்கே தான்டா இருக்கீங்க, சீக்கிரமாக வாங்க. எங்கதான் இருக்கியா? பயந்துட்டோம். டேய் வாடா போகலாம், இப்படிலாம் பண்ணாதடா. சரி மச்சான், சரி விடு, நீ பல்ல கட்டிக்காத அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அப்படியே அங்கே தியாங் பின்னாடி போயிட்டுருக்காங்க. வயன் எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா? நான் நினச்சி கூட பார்க்கல உன்ன மாதிரி ஒரு பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்ட்டு. ரயான், எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. உன் கூட இதுக்கப்புறம் இருக்க போகிறேன்னு நினச்சா இன்னும் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. தெரியுதுடி, நல்லாவே தெரியுது. சரி, உனக்கு இந்த மேகம் நல்லா இருக்கு, இப்படியே நின்றுட்டு இருந்தேன்னா எல்லாத்தையும் மறந்துடுவேன்னு நினைக்கிறேன். ஆமாம், இப்படியே எங்கள் ஒயினை பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தீங்கன்னா கல்யாணம் நடக்காது. நீங்கள் பார்த்துக்கிட்டே குழந்தைய பெற்றுருவீங்க. ஐயோ, பார்த்துக்கிட்டே எப்படி குழந்தெல்லாம் பிறகும்? ஒயினு, அந்த அளவுக்கு மாப்பிள்ளைக்கு அறிவு இருக்குடி, பார்த்துக்கிட்டே இருந்தால் குழந்த பிறக்காதுன்னு. அப்போ வித்தெல்லாம் தெரிஞ்சிருக்கு போல. நீ லக்கி தான். எமிலி, கொஞ்சம் அமைதியாக இருக்கியா? ரயான், நீ போய் ரெடி ஆகு. சரி ஓகே ஒயன், நான் கல்யாணம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உன்னை பார்க்குறேன். போங்க. அதுக்கப்புறம் எல்லா நீங்கள் அவளை மட்டும்தானே பார்த்துட்டு இருக்க போகிறீங்க, வெறுத்துற போகிறீங்க. அவன் எதுக்கு என்ன வெறுக்க போகிறான்? இல்லை ஒயன், சும்மா சொன்னேன். மாப்பிள்ளை பார்த்தியா என்னமா வெக்கப்படுறாருன்னு? ஆமாம் ஒயன், எப்படி வெக்கப்படுறாரு பாரு. ஆனால் எல்லாத்தையும் நான் மறந்துட்டு இந்த ரயான் கூட நல்லா என் லைஃப்பை லீட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். என்ன தியாங் இன்னும் நினச்சிக்கிட்டு இருக்கியா? இல்லைடி, நான் அப்போ பண்ணது அதெல்லாமே வயன், அதை நீ சின்ன வயசாக இருக்கும்போது பண்ணுது. அப்போ என்ன உன்னோட ஏஜ்? ஹே, அவ்வளோ ஒன்றும் நான் சின்ன பொண்ணு கிடையாது. ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் நான் தியாங்கு ப்ரப்போஸ் பண்ணேன். அது ஒன்றும் அவ்வளோ வருஷம் ஆகலைல்ல. அதுதான், இருந்தாலும் விடு, அதெல்லாம் மறந்துடுன்னா. ஆனால் சீரியஸாக அவன் அப்படி பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கல எமிலி. எப்பயுமே எனிமின்னு இருக்கிறவன் எனிமியாக தான் இருக்கணும். அந்த எனிமீஸ் டு லவர்ஸ்லாம் இங்கே நடக்கவே நடக்காதுல்ல. ஆமாம் ஒயன், அதெல்லாம் சும்மா கதை தான். சரி விடு, அவனை விட நல்ல பையன் உனக்கு கிடச்சிருக்கான்ல, நீ ஹாப்பியாக இரு. சரி ஓகே, தியாங்க நினைக்கக்கூடாது, நினைக்கவே மாட்டேன். இப்படி நினச்சிக்கிட்டே நீங்கள் ஒரு 2 இயர்ஸ் பேக் முன்னாடி தியாங்க ப்ரப்போஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. அப்போ தியாங் உங்களை ரொம்ப கேவலமாக பங்கமாக ரிஜெக்ட் பண்ணியிருந்திருப்பான். அதெல்லாம் தான் யோசிச்சு பார்க்குறீங்க. எக்ஸ்கியூஸ் மீ, தியாங் எங்கே இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? ஹே வயன், என்ன ஏன் தியாங்க கேட்குற? நாங்களே தியாங் எங்கேயாச்சும் இருக்கானா இல்லையான்னு பார்க்குறதுக்கு உங்ககிட்ட தான் வந்து கேட்போம். உங்க கூட தானே எப்பயுமே சுற்றிக்கிட்டு இருப்பான். ஆமாம், பட் ஆனால் இப்போ அவன் எங்கே போயிருக்கான்னு எனக்கு தெரியல. அவன்கிட்ட இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் சொல்லணும். அதனால தான் கேட்குறேன். எங்கே போயிருக்கான்னு தெரியுமா?
அது தெரியல வயன், ஐம் ரியலி சாரி. அப்படியா? வயன் நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? இல்லை எமிலி, தியாங் அவன் எங்கே இருக்கான்னு கேட்டுக்கிட்டு இருக்கியா எல்லாத்துக்கிட்டையும்? ஆ அவன் எங்கே இருப்பான்? ஒன்று ஆடிட்டோரியமில் இருப்பான், இல்லைனா கேன்டீனில் இருப்பான், இல்லைனா ப்ளே கிரவுண்டில் இருப்பான். ஆ ஆமாம்ல. இல்லை, நான் ஆல்ரெடி ஆடிட்டோரியமில் போய் செக் பண்ணிட்டேன். அவனுக்கு மியூசிக் கிளாஸஸ் இல்லை போல, அதனால் ஆடிட்டோரியமில் அவன் இல்லை. ப்ளே கிரவுண்ட்லேயும் செக் பண்ணிட்டேன், அவன் அங்கேயும் இல்லை. அவனுக்கு வாலிபால் மேட்சஸும் எதுவும் இல்லை போல். அப்போ கேன்டீனில் தான் இருப்பான் கண்டிப்பாக. நீ வா போகலாம். ஆமாம், எதுக்கு அவனை தேடுற? இல்லை எமிலி, எனக்கு தேங்க பிடிச்சிருக்கு. இரு, என்ன சொல்கிற? உண்மையாலுமே தான். கொஞ்சம் மெதுவாக பேசு, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி ஓகே, வயன் சொல்லு, நிஜமாலுமே தியாகம் உனக்கு பிடிச்சிருக்கா? ஆமாம். அவன் எப்பவுமே உன்கிட்ட ஒரு மாதிரி ரூடாக தானே இருப்பான். நான் மட்டும் அவனுக்கு ரூடாக தானே எல்லா ஆன்சரும் பண்ணிக்கிட்டு இருப்பேன். இருந்தாலும் அவனை ஒரு மாதிரி எனக்கு பிடிச்சிருக்கு. அது எப்படின்னு சொல்ல தெரியல. அவன் ஆடிட்டோரியமில் நின்று பாடும்போதெல்லாம் நான் அப்படியே அந்த சைடில் போகும்போது அவன் பாடுற சாங்ஸ் எல்லாம் கேட்டிருக்கேன். அதில் என்னையும் அவனையும் சேர்த்து வச்சு பாடுற மாதிரி தான் நிறையா சாங்ஸ் அவன் பாடுவான் தெரியுமா? எப்படி, எந்த மாதிரி சொல்கிற? அது அவன் ஒரு டைம் இந்த சாங் பாடினான்ல, கண்ண 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 உருட்டி உருட்டி என்ன மரட்டுனா நான் என்ன சிறு பிள்ளையா அப்படின்ட்டு எல்லாத்து முன்னாடியும். ஆமாம், எனக்கு ஞாபகம் இருக்கு. இதை டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கியா நீ? ஆமாம், இந்த சாங்கில் அவன் பாடும்போது என் கண்ணை பார்த்து தான் பாடினான். அப்படி தான் அவன் எல்லா பாட்டும் பாடுறான். எனக்கு என்னமோ தியாங்கனை பிடிச்சிருக்குன்னு தோணுது. அதே மாதிரி எனக்கும் அவனை பிடிச்சிருக்கு. வயன் சமடி, இது இப்போ சொல்கிற? ஏன் தப்பா எமிலி? தப்பு என்ன தப்பு? தாங்க ஒன்று பிடிச்சி உனக்கும் ஒன்று பிடிச்சிருந்ததுன்னா சந்தோஷமான விஷயம் தானே. எப்போ பார்த்தாலும் நீங்கள் சண்டை போட்டே நாங்கள் பார்த்துட்டோண்டி. ரொமான்டிக்காக இருக்கிறதெல்லாம் நாங்கள் பார்த்ததே இல்லை. அதனால இதுக்கப்புறம் இதெல்லாம் பார்க்க போகிறோன்னு நினச்சா சந்தோஷமாக இருக்கு எனக்கு. சரி வா, சீக்கிரமாக போய் அவன்கிட்ட சொல்லலாம். கண்டிப்பாக என்ன சொல்லணும் முடிவு பண்ணியிருக்க? அவன்கிட்ட எப்படி சொல்கிறது? என்கிட்ட கேட்குற? ஏண்டி, எந்த ஒரு பிளானுமே இல்லாமையா அவன்கிட்ட அப்படி ஐ லவ் யூ சொல்லணும்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்க? இல்லை, எனக்கு அவனுக்கு எப்படி ப்ரப்போஸ் பண்ணணும்னு தெரியல எமிலி. நான் ஜஸ்ட் அவன் முன்னாடி போய் நின்றுட்டு, தியாங்கா எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, நீ பாடுற பாட்டெல்லாம் எனக்காகவே பாடுற மாதிரி இருக்கு, அப்புறம் உன் கூட இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. உன் கூட நான் நிறையா சண்டை போடுவேன், சண்டை போட்டிருக்கேன். ஆனால் எப்பயுமே என்னை ஹர்ட் பண்ணுற மாதிரிலாம் இருந்ததில்லை. உன் கூட இப்படியே சண்டை போட்டுக்கிட்டே என் லைஃப் ஃபுல்லாக உன்னை கொஞ்சிக்கிட்டு கெஞ்சிக்கிட்டே இருக்கணும்னு தோணுது அப்படின்னு சொல்லணும்னு நினச்சேன். இது போதுமேடி, எவ்வளோ ரொமான்டிக்காக, எவ்வளோ நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, ஆஸ்தட்டிக்காக இருக்குது. எப்படியே நீ போய் அவன்கிட்ட சொல்லிவிடு, அவனுக்கு கண்டிப்பாக உன்னை பிடிக்கும். ஒருவேளை அவனுக்கும் உன்னை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் இப்படி யோசிச்சு கூட பார்க்கல பாரேன். ஆமாம்ல, யாருமே யோசிச்சிருக்க மாட்டாங்க. தியாங்க கண்டிப்பாக நான் பிடிக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக உனக்கு பிடிக்கும், நீ வா. ஆனால் எமிலி, ஒரு பக்கம் பயமாக இருக்குது. பயப்படாதடி, நீ வா. நீ ஃபஸ்ட்டு நீ சொல்கிற, கண்டிப்பாக நீ போய் சொல்லிவிடு. சொல்லி அவனுக்கு பிடிச்சதுன்னு வச்சுக்கோ. அப்புறம் வேறு என்ன, அப்புறம் நீங்கள் 2 பேரும் ஜாலியாக தானே இருப்பீங்க. சூப்பராக இருக்கும். நீ வா. அவன் இல்லை எனக்கு உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டா. அவன் அப்படிலாம் சொல்ல மாட்டான். அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும். உன் கூட தான் எப்பயுமே சுற்றிக்கிட்டு இருப்பான். அப்புறம் எப்படி வானான்னு சொல்லுவான்? அப்படிலாம் சொல்ல மாட்டான். நீ கேன்டீன் வா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே உங்களை கேன்டீன் கூப்பிட்டுட்டு போகிறா. நீங்கள் கேன்டீனுக்குள்ளார போன உடனே தியாங் அவன் ஃப்ரெண்ட்ஸோட அப்படியே அவன் டெஸ்க்கை தட்டிக்கிட்டு சாங் பாடிட்டு இருக்கிறது தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதுக்குள்ளே தியாங்க பார்த்துட்டேனா? இப்போ தியாங்கிட்ட சொல்லியே ஆகணுமா? ஐயோ, எம்எல்ஏ சொன்ன மாதிரி தியாங்கிட்ட சொல்ல முடியும்னு தோணலையே. வயன், என்ன என்ட்ரன்ஸ்லேயே நின்றுட்டுருக்க? வா. வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பின்னாடியே போகிறீங்க. பட் ஆனால்
அது பாயிண்ட் உங்களுக்கு அப்படியே மைண்ட் சேஞ்ச் ஆகி அப்படியே திரும்பி "ஆ, அக்கா ஒரு வடை இருக்குமா?" ஏய் என்னடி லவ் சொல்கிறேன்னு வந்துட்டு வடை வேணும்னு கேட்டுட்டு இருக்கியா? என்ன ஒயன்? என்ன என்னை வச்சு ஏதாவது பிளான் பண்ணிட்டு இருக்கியா நீ? ப்ராங்கா? ஹே எமிலி, அதெல்லாம் ஒன்றும் இல்லடி. தேங்க பார்த்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி பயமாக இருக்குடி. அக்கா நீங்கள் வடையை கொடுங்க, நாங்கள் சாப்பிட்டுட்டு கிளம்புறோம். ஹேய், சாப்பிட்டுட்டு கிளம்புறதுக்காகவா இங்கே வந்தோம்? டே மச்சான், வாயன்றா. இல்லை, வாயந்தான். இன்னைக்கு காலையிலேருந்து இவ்வளோ பார்க்கவே இல்லைடா. ஆமாம்ல, எப்பயுமே காலையில் வந்து அவகிட்ட சண்டை போட்டு தான் உன்னோட டேவே ஆரம்பிக்கும். ஆமாடா, அதனால தான் இன்றைக்கி டே ஒரு மாதிரி மந்தமாக போகுதுன்னு நினைக்கிறேன். இரு, போய் நான் அவகிட்ட பேசிட்டு வரேன். டே கிளம்பிட்டான்டா. ஆ, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்சும் கிறிஸ்டி உட்காண்ட்ருக்காங்க. அக்கா கொஞ்சம் சீக்கிரமாக கொடுங்க, நான் பே பண்ணிவிட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. தேங்க்ஸ்க்கா, வாடகை தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை வாங்குறதுக்கு முன்னாடி தேங்க அப்படியே அதை வாங்கிட்டு அப்படியே வாயில் போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே ஷாக்டாக அவனை பார்த்துட்டு, தேங் என்ன இதெல்லாம்? நான் எனக்குன்னு இது வாங்கினேன். ஒரு நாள் நீ என்னை இப்படிலாம் பண்ணாமல் இருக்காமல் உன்னால் இருக்கவே முடியாதா? இருக்க முடியாதுடி. உன்னை இப்படி சண்டை பிடிச்சி இப்படி நீ கோவமாக பார்க்குறத பார்த்தா தான் எனக்கு டேவே சந்தோஷமாக இருக்குது. பாரு, என் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொன்னானுங்க, இப்போ கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் ஆகுது. ஹென்ஸ் ப்ரூட். வடகை தேங்க்ஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகலான்னு பார்க்குறான். அவன் சொன்னது ஒரு மாதிரி உங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் அப்படியே எமிலியை வெக்கப்பட்டுட்டே பார்க்குறீங்க. சி, என்கிட்ட இப்படி பார்க்குற, அவன்கிட்ட இதை சொல்ல மாட்டியா? தேங்கா. என்ன எமிலி? வேணாம் எமிலி, வேண்டாம். இங்கே பாரு, ஒயின் என்னமோ உன்கிட்ட சொல்லணுமா? ஒயின், நான் கிளம்புறேன். நாடி சொல்லணும். என்னை திட்ட போறியா? வடகை காசு கேட்க போறியா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவள் தான் என்னமோ என்னை இழுத்து விட்டுட்டா. அப்படியா? அப்படி நான் போகுவா? இல்லை, அது தியாங், உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும். என்ன சொல்லணும்? ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் தியாங். அப்படியா? அப்படியான இம்பார்ட்டண்ட்டான விஷயம்? சீக்கிரமாக சொல்கிறீ, எனக்கு வேலையெல்லாம் இருக்குது, பசங்க வெயிட் பண்ணுறானுங்க. அது தியாங், இங்கே சொல்ல முடியாது. கொஞ்சம் நீ வெளியே வரியா? வெளியவா? வெளியனா இங்கே? இந்த கேன்டீனுக்கு வெளியவா, இல்லை காலேஜுக்கு வெளியவா, இல்லை இந்த ஊருக்கே வெளியவா? தியாங், இந்த கேன்டீனுக்கு வெளியே தனியாக நம்ம 2 பேரும் பேசுகிற மாதிரி. அந்த அளவுக்கு அவ்வளோ சீரியஸான மேட்ரா என்ன? ஆமாம், நமக்கு சீரியஸான விஷயம். நமக்கு சீரியஸான விஷயமா? அந்த அளவுக்கு என்ன இருக்கு? தியாங், நீ வந்து கேட்டனா உனக்கு தெரியும். அப்படியா? சரி வரேன்டி, போ, நீ முன்னாடி போ. டீ, என்னடா நடக்குது? வடையை பிடிங்கி தின்னுட்டு அங்கேயே நின்றுட்டுருக்க. டே, அவன் ரொமான்ஸ் பண்ணுறான்டா. டேய், ஒரு 2 minutes வெயிட் பண்ணுங்க, நான் வரேன். என்ன இவன் 2 minutesனு போகிறான்? அதான்டா, அவன் பின்னாடியே போவான்ல, அப்படி போகிறான். நீ விடு, நீ வா, அப்படியே அந்த சாங்கில் பாதியோட ஆரம்பி. சரிடா. அப்பா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க பாட்டு பாடிட்டு இருக்கானுங்க. தேங்க வெளியே வந்துட்டு, சீக்கிரமாக சொல்றீ, என்ன விஷயம்? தேங்க, இது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல தேங். நான் சின்ன வயசுலேருந்தே உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் சொன்னால் நீ எப்படி எடுத்துப்பேன்னு உனக்கு தெரியல. என்னாச்சு? அதாவது லூஸ் மோஷனா? என்ன? ஐயோ, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. சி, எப்படி பேசுகிறான் பாரு. இல்லை, அது ஏய், சீக்கிரமாக சொல்கிறீ. என்ன வாய்க்குள்ளார ஏதாவது போயிடுச்சா என்ன? சும்மா இழுத்துக்கிட்டே இருக்க. நீ பேசினாலே கொசு மாதிரி தான் இருக்கும். நான் பேசினா உனக்கு கொசு மாதிரி இருக்கா? இல்லை, சும்மா தான் சொன்னேன். வாய்ஸ் நல்லா தான் இருக்கும், நீ சொல்லு. இப்போ நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதா? நல்லா இருக்கும்டி, சூப்பராக இருக்கும். வாய்ஸை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும், நீ சொல்லு. ஏய், நீ சொல்லுவியா மாட்டியா? தேங், இங்கே பாரு. அது ஆக்சுவலி தேங், ஐ லவ் யூ தேங். என்ன? அது தேங், நான் சின்ன வயசுலேருந்தே உன்னை பார்த்துட்ருக்கேன். எப்போ பார்த்தாலும் உன் கூட எனக்கு சண்டை மட்டும்தான் வந்துட்டுருக்கு, கரெக்டா? ஆமாம், நான் தான் வாண்டடாக வந்து உங்ககிட்ட சண்டை போடுவேன்.
இல்லைனா நீ என்னை மதிக்க கூட மாட்டேன்னு எனக்கு தெரியும்டி. அப்படியெல்லாம் கிடையாது. எனக்கு நம்ம சண்டை போடலாம், ஆனால் இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருக்க வேண்டாம். எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு தேவாங்க, உன் கூட எனக்கு அப்படிலாம் இருக்கணும். எப்படிலாம் இருக்கணும்? அதான், அது லவ்வரா, உன் கேர்ள் ஃப்ரெண்டா, உன் கூட லைஃப் லாங் அந்த மாதிரி. எனக்கு உன் கூட இப்படி இருக்க பிடிச்சிருக்கு, இப்படியே இருக்கணும்னு. ஏய் நாடி சொல்கிற? நான் லவ் பண்ணுறியா நீ? ஆமாம், அது தியாங், ஐ லவ் யூ. இதை நீ எப்படி எடுத்துப்பேன்னு தெரியல, பட் ஆனால் எனக்கு நல்லாவே தெரியும். நீ சாங்ஸ் எல்லாம் பாடுவ, அப்பப்போ சாங்ஸ் எல்லாம் எழுதும்போது நீ என்னை பற்றி நினச்சி தான் எழுதுவேன்னு. என்னது? உன்னை பற்றி நினச்சி எழுதுறேனா? உன்னை பற்றி நினச்சி எழுதுறேனா? ஆமாம், நிறையா இடத்துல சண்டை போடுற மாதிரிலாம் நிறையா லிரிக்ஸ் எழுதுவேல. ஆமாம், அப்போல்லாம் நீ என்னை பற்றி பாடுற மாதிரியே இருக்கும். அப்படியா? சரி, அதுக்கப்புறம்? அவ்வளோதான். உனக்கு ஓகேயா இல்லையான்னு சொல்லு. சரி, ஓகே. இப்போவே சொல்லிட்டா? இல்லை இல்லை, நீ யோசிச்சு ஒரு 2-3 நாள் கழிச்சு கூட சொல்லு. சரிடி, ஓகே. அப்போ நாளைக்கு ஆடிட்டோரியம் வந்துரு. நாளைக்கு சொல்கிறேன். அப்படியா? சரி, ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து போயிடுறீங்க. அப்போ தியாங் அப்படியே அவன் வந்து அவன் கேன்டீனில் மறுபடியும் அவன் ஃப்ரெண்ட்ஸோட தான் உட்காடுறான். நாடா என்ன நடக்குது? வைன் அவள் பாட்டுக்கு போகிறா, நீ பின்னாடி போகிற. நம்ம நடந்திருக்குன்னு வேணா தெரியுதுடா. ஆமாண்டா, என்னால் கூட நம்ப முடியல இப்படிலாம் நடக்கும்னு. என்னடா என்ன நடந்துச்சு? கதைக்கு காது தொங்க போட்டு கேட்குற பற்றியா? சரி, நான் பேசினதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன், கேட்கலாமா? என்னடா சொல்கிற? அப்படி என்னடா பேசுனீங்க? நீ இப்படிலாம் பண்ண மாட்டியே. டேய், அவர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், அதுவும் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம்னு சொன்னாடா. நான் அதை உங்ககிட்ட சொல்லும்போது மாடுலேஷன் மாறக்கூடாதுல்ல, அதனால தான் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டேன், கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசினதை அப்படியே அவன் ஆடியோ ரெக்கார்டை எல்லாத்துக்குமே காமிக்கிறான் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. நாடி நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி தான் மச்சான் இருக்கு. வைனு உங்ககிட்ட லவ் சொன்னாலா? டேய், அண்ணா போய் சொன்னான்னு நினைக்கிறியா? இது ஏஐ கூட கிடையாது, என்னோடய ஃபோன் இன்பில் ரெக்கார்டரில் ரெக்கார்ட் பண்ணுது. இது நிஜமாலுமே அவள் பேசினது தான்டா. எனக்கே அப்படி தான் இருந்தது. என்கிட்ட லவ் யூ சொல்லிட்டா. அதான் மச்சான் சொல்லுவாங்கள்ல, காதல் மோதல் எல்லாமே ஒன்று தானே. அதான்டா. ஆமாத்தையாங்க, இப்போ என்ன பண்ண போகிற? வைனுக்கு என்ன சொல்லான் இருக்கியான்? நாளைக்கு ஆடிட்டோரியம் கூப்பிட்டுட்டு போய் என்ன பண்ண போகிற? ஒன்றும் இல்லைடா, ஒரு பெரிய டெலிகாஸ்டாக பண்ணணும். இந்த ஆடியோவை நம்மளோட காலேஜில் இருக்கிறவங்க எல்லாருமே கேட்கணும். என்னடா சொல்கிற? டேய், வைனுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கும்டா. அவனுக்கு ஓகேனா ஓகே சொல்லு, ஓகே இல்லைனா நோ சொல்லு. எல்லாம் எதுக்கு பண்ணுற? டேய், வைன் இருக்கால, சின்ன வயசுலேருந்து என்னை எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருப்பா. ஊரில் இருக்கிறவன் எல்லாத்துக்கும் தெரியுவானா நான் தான் இங்கே பெரிய கைன்னு. அதனால டெலிகாஸ்ட் பண்ணி தான் ஆகிறோம், புரிதா? எங்கள் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் அவட்ட சொல்லுவேன். அப்படிலாம் எனக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. உன்னை பார்த்தாலும் எனக்கு எரிச்சலாக தான் வரும். அதனால தான் உங்ககிட்ட எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிறத சொல்லணும். டேய், மஜாவான ஐடியாவாக இருக்குடா. டேய் கிறிஸ்டி, மூடிட்டு உட்கார்றா. வைனை நம்மளுக்கும் தானே ஃப்ரெண்டு சின்ன வயசுல இருந்து. அவள் எப்படி ஃபீல் பண்ணுவான்னு நம்மளுக்கு தெரியாதா? டேய், நீ ஏன் ஃப்ரெண்டா இல்லை அவள் ஃப்ரெண்டா சின்ஸா? மச்சான் உன் ஃப்ரெண்டு தான்டா, பட் ஆனால் நான் என்ன பண்ண போகிறேங்கிறது மட்டும் நீ பாருண்ண. ஆனால் செம்ம காமெடியாக இருக்குடா. சரிடா, நீங்கள் என்னமோ பண்ணுங்க, நானும் பார்க்குறேன். அது நெக்ஸ்ட் டே நீங்கள் ரொம்ப அப்படியே ஆசையாக ஆடிட்டோரியம் போயிருந்துருப்பீங்க. தேங்காவன் எல்லாத்துக்கு முன்னாடியும் ஸ்பீக்கரில் வச்சு அப்படியே நீங்கள் பேசினதை அந்த ரெக்கார்டை அப்படியே எல்லாத்துக்கும் டெலிகாஸ்ட் பண்ணி காட்டுறான். அங்கே இருக்கிறவங்க எல்லாம் ஒரு மாதிரி ஷாக்டாக அதை கேட்டுட்ருக்காங்க. வயன், என்னது இதெல்லாம்? 2 பேரும் சும்மா சண்டை போடுறீங்க, எப்பயுமே இப்படி தான் எனிமீஸ் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். நிஜமாலுமே அவன் மேலே உனக்கு லவ் இருக்கா என்ன? இல்லை, அது என்ன நடக்குது? எல்லாத்துக்கும் இப்போ புரிஞ்சுதா? வயன் வண்டியாடி, எல்லாத்துக்கும் காட்டணும்ல. நீ பேசினதெல்லாம் நல்லா இருந்துச்சுடி. அந்த நல்லினம், அந்த தயங்கி தயங்கி கேட்குறது, இதெல்லாம்
ஆ சூப்பராக இருந்தது. எல்லாத்துக்கும் கேட்குறக்கு எப்படி இருந்தது? ஃப்ரீயான என்டர்டெயின்மெண்ட் கிடச்சிதுல்ல அப்படின்னு அவங்க சொல்லும்போது எல்லாருமே ஆமான்னு கத்துறாங்க. உங்களுக்கு இங்கே டியர்ஸ் ஃபார்ம் ஆகுது. வயன் தனியாக சொல்லி முடிச்சிடலான் தான் பார்த்தேன். ஆனால் நம்மளுக்கும் ஒரு பெரிய ஸ்பெஷலான விஷயம் இருக்குல்ல நம்மளுக்குள்ளார. இந்த ஸ்பெஷலான எனிமி பாண்ட் இதை மாற்ற முடியாதுடி. அதனால எல்லாத்துக்கிட்டையும் டெலிகாஸ்ட் பண்ணி காட்டிட்டேன். நான் உன்னோட உண்மையான ரைவல்னு காட்டணும்ல, அதனால பாரி உன் மேலாம் எனக்கு ஃபீலிங்ஸே இல்லை அப்படின்ட்டு அவன் பேசி முடிக்கிறதுக்குள்ளார நீங்கள் அவனை சப்புன்னு ஒன்று விடுறீங்க. உங்கள் ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸ். நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே, தியாங் கொஞ்சமாச்சு நீ மாறி இருப்பேன்னு நினச்சேன் தியாங். கொஞ்சம் கூட நீ மாறல. கொஞ்சம் கூட. நான் என்ன நினச்சேன் தெரியுமா? இதெல்லாம் நம்ம சின்ன சின்ன வயசுலேருந்தே பண்ணிகிட்டு இருக்கோம். இதெல்லாம் சின்ன சின்ன சண்டைங்க, குழந்தைத்தனமான சண்டை நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீ மனசில் எப்படி தான் நினச்சிட்டு இருந்தியா என்னை உண்மையான எனிமியா? நினச்சி கூட பார்க்கல தேவ். இதுக்கு நீ வேற ஏதாவது சொல்லியிருக்கலாம். இதுக்கு நீ என்ன வேற ஏதாவது பேர் சொல்லி கூட சொல்லியிருக்கலாம் தியாங். நான் அக்செப்ட் பண்ணிட்டு போயிருந்திருப்பேன். இப்படி எல்லாத்துக்கு முன்னாடியும் எப்படி தியாங் உன்னால பண்ண முடிஞ்சது? தியாங் சின்ன வயசுல இருந்து என்ன நீ பார்க்குறல்ல, அப்புறம் எப்படி தியாங் இதை பண்ண தோணுச்சு உனக்கு? என்னை பற்றி கொஞ்சம் கூட நீ நினச்சி கூட பார்க்கலையா இது பண்ணுறதுக்கு முன்னாடி? சி, நீங்களாம் உன்னோட ஃப்ரெண்டா? எனக்கு நிற்க கூட பிடிக்கல. உன்னையா நான் லவ் பண்ண. இதுக்கப்புறம் உன்னை நான் பார்க்க கூட கூடாது தேவா. இதுக்கப்புறம் நான் உன்னை பார்க்கவே மாட்டேன். இதுக்கப்புறம் நீ என் பக்கத்துலேயே வரக்கூடாது. நான் உன்னை முழுக்க முழுக்க ஹேட் பண்ணுறேன் தேவாங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அங்கேருந்து கிளம்பி போயிடுறீங்க. தேவாங்க அவனோட கண்ணத்தை பிடிச்சிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கான். ஏன் தேவாங்க இப்படி பண்ண? வயன் பாவம் இல்லை, என்னதான் இருந்தாலும் ஃப்ரெண்டு தானே. நினச்சி கூட பார்க்கலடா தேவாங்க இப்படி பண்ணுவான்னு. ஆமாம், என்னதான் இருந்தாலும் தேவாங்க நீ இப்படி பண்ணியிருந்துருக்கக்கூடாது. ஒரு பொண்ணோட மனசை நீ இப்படி தான் ஹர்ட் பண்ணுவியா? சே, வாங்க எல்லாரும் போகலாம் அப்படின்ட்டு அங்கே இருக்கிறவங்கெல்லாம் போயிடுறாங்க. நாடா நடக்குது. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ பண்ணது கரெக்டு தான் அப்படின்னு வயனை தானே எல்லாரும் ப்ளேம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மச்சான் நான் அப்போவே சொன்னேன்ல, இங்கே இருக்கிறவனுங்களாம் என்டர்டெயின்மெண்ட் தாண்டா வேணும். அவனுங்க அதுக்காக என்ன வேணாலும் சுற்றி முற்றி பண்ணுவானுங்க, பார்ப்பானுங்க. ஆனால் ஒயின் ட்ரூவாக தாண்டா அதெல்லாம் சொல்லியிருக்கா. அதனால தான் நான் சொன்னேன் இதெல்லாம் வேணான்னு. நீ தான் கேட்கல. அவனுங்க அப்படி பேசிட்டு போனதெல்லாம் எனக்கு பிரச்சனையாக தெரிலடா. ஆனால் ஒயின் அப்படி பேசிட்டு போனது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு மச்சான். சரி விடுறா, இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? இதுக்கு மேலே அழுதுகிட்டு மூக்கொழுக்கிட்டு இருந்தேன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஒயின் அப்படி சொல்லிட்டா, இதுக்கப்புறம் ஒயின்கிட்ட எதுவும் வச்சுக்காது என்ன? ஆமாம் மச்சான், எங்களுக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. நாங்களும் ஒயினுக்கு சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டாக தானே இருந்தோம். எப்படி இதெல்லாம்? சே டேய், எல்லாம் நான் சொல்லும்போது உங்களுக்கு புரியலடா. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ ஃபீல் பண்ணிங்கன்னா டேய் எல்லாம் கிளம்புங்கடா. நடா புரியல? டேய் சின்சா கிறிஸ்டி 2 பேரும் கிளம்புங்க. எனக்கு கொஞ்ச நேரம் தனியாக இருக்கணும். டிப்ரெஷனுக்கு போயிட்டியா? சேர்றா, நீ தனியாக இருந்து நல்லா யோசி. வயனை எந்த அளவுக்கு ஹர்ட் பண்ணிருக்கேன்னு. நாங்கள் கிளம்புறோம். டேய் இருந்தாலும் அவன் நம்ம மச்சான்டா, இவ்வளோலாம் ஹர்ட் பண்ணாத. நம்ம தாண்டா இந்த டைமில் அவன் கூட நிற்கணும். நம்ம அமைதியாக இருந்திருந்தோன்னா அவன் இதெல்லாம் பண்ணியிருந்துருக்க மாட்டான்டா. இவ்வளோ நேரம் நின்னது போதும், நீ அமைதியாக வா அப்படின்னு சொல்லிட்டு சின்ஸ் அப்படியே கிறிஸ்டியை கூப்பிட்டுட்டு போயிடுறான். தியாங் இங்கே ஆடிட்டோரியம் ஸ்டேஜ் மேலே உட்காந்துட்டு அப்படியே எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறான். சின்ன வயசுலேருந்து என்னதான் சண்டை போட்டாலும் அதுக்கடுத்து நீங்களே அவன்கிட்ட வந்து பேசிடுவீங்க. அவனுக்கு நல்ல கம்ஃபர்டிங்காக பேசுவீங்க, குக்கீஸ்லாம் மேக் பண்ணி தருவீங்க. இதெல்லாம் அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஞாபகமாக வருது. சின்ன வயசுலேருந்து நான் தான் ஒன்று ரொம்ப எளிமையாக பார்த்துட்டேனா என்ன? நான் அப்படி தான் பார்த்துட்டேன் போலடி. ஐம் ரியலி சாரி அப்படின்னு நினச்சிட்டே அவனோட ஐஸ்லேருந்து ஒரு டியர் வருது. அதை தொடச்சிட்டு அங்கேருந்து
உங்களுக்கு அப்படியே டியர்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகுது. வயன் எதை நினச்சிட்டு அழுதுட்டு உட்காண்ட்ருக்கா? ஒன்றும் இல்லை எம்லி, அது ஐ மேக்கப் ரொம்ப கம்மியாகுதா என்ன? ஆமாடி, இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னா அப்புறம் திரும்ப மேக்கப் பண்ண வேண்டியதாக இருக்கும். இல்லை இல்லை, நான் அழுகலை, ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆயிடுச்சு. உனக்கு கல்யாணம் ஆகிறது பற்றியா? ஆமாம், நான் நினச்சி கூட பார்க்கல தெரியுமா எனக்கு கல்யாணம்லாம் ஆகும்னு. அதுவும் எனக்கு தெரியாத ஒருத்தனை. ஆனால் ரயான் ரொம்ப நல்ல பையனாக இருக்கான். ஆமாம் ஆமாம், அவனை நீ சேஃபாக ஹாப்பியாக வச்சுக்கோ. அவனும் உன்னை லவ்வோட வச்சுக்குவான், புரியுதா? ஓகேடி, சரி கிளம்பலாமா? சரி ஓகேவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் இங்கேருந்து அப்படியே உங்கள் ரூம்லேருந்து வெளியே வாரீங்க. அது உனக்கு வாயின் வேணுமா? எங்க பாருங்க, அடிக்கிற வேலைலாம் வச்சுக்காதீங்க. தியாங், உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். ஒயின் அப்படிலாம் பண்ணிட்டு எப்படி உன்னால் இப்படி பேச தோணுதுன்னு எனக்கு தெரில. பாடுறா, என்னை பற்றி ஒயின் உங்ககிட்ட சொல்லியிருக்காளா? ஒயன்லாம் என்கிட்ட உன்னை பற்றி பேசல, எம்லி தான் சொல்லியிருக்கா இந்த மாதிரி தியாங்னு ஒருத்தன் இருக்கான் அப்படின்ட்டு. டேய், நம்ம புகழ் பரவுதுடா. நான் மச்சான் சொல்கிற புகழா? ஆமாண்டா, ஒரு இடத்துல நம்மளை பற்றி பேசுகிறாங்கன்னா ஒன்று நம்ம அவங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்கணும், இல்லைனா நம்ம ப்ராப்ளமாக இருக்கணும். நம்ம அவனுக்கும் ப்ராப்ளமாக இருந்ததே இல்லையடா. ஆமாம் மச்சான், நம்ம யாருக்குமே ப்ராப்ளமாக இருந்தது இல்லையே. அதாண்ணா, நம்ம ப்ராப்ளமாக தானே இருக்கோம். அப்புறம் டேய் மயானு, டேய் அது ரயான்றா. சரி என்னமோ, எப்பாரு என்னதான் இருந்தாலும் நான் வைனை சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருக்கேன். என்னால் தான் அவ்வளோ நல்லா பார்த்துக்க முடியும். என்ன பண்ணுற? அப்படியே வாயடிக்காமா பொட்டி படுக்கைலாம் எடுத்துக்கிட்டு கிளம்புற, புரியுதா? நான் எதுக்குடா கிளம்பணும்? வைனை நான் உண்மையாக லவ் பண்ணுறேன், அப்புறம் நாங்கள் பொய்யா லவ் பண்ணுறோமா? நல்ல கதையாக இருக்கேடா. அதானே, நாங்கள் வைனுக்கெல்லாம் சரியான ப்ராப்ளமே, டேஞ்சருங்கிற மாதிரி பேசுகிறான்டா இவன். அதானே, இப்போ வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே நாங்கள் இருக்கோம், எங்களை போய் டேஞ்சர் மாதிரி ட்ரீட் பண்ணுற, தப்புடா. டேய் மயானு, விட்டு கொடுத்துரு. டேய் ரயான்றான் நான். டேய் என்னமோடா. இப்போ அதுவா முக்கியம்? உன் பேரா முக்கியம்? என்னோட பொண்டாட்டி தான் எனக்கு முக்கியம். டேய், அவன் இன்னும் கல்யாணமே ஆகலை. அதானே, இதுக்கப்புறம் ஆகுவா என் கூட. டேய், இவனை கடத்திட்டு போங்கடா. டேய் என்னடா பண்ணுறீங்க, என்ன விடுங்கடா. டேய் மயானே, ஆல் தி பெஸ்ட்ரா, குட் பை. வேற எவ்வளோச்சும் கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியாக இருன்னா வயன் எனக்கு தான். அவன் கூட வாழ்கிறதுக்கு அக்செப்ட் பண்ணிக்குவா நீ நினைக்கிறியா? அவள் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாடா. நீ பண்ணதுக்கு அப்புறமா எப்பட்றா அவன் கூட வாழ்வா? அவளோட லைஃப்லேயே மறக்க முடியாத ஒரு கிஃப்டை கொடுத்துட்ட. அவன் உனக்கு கொடுப்பா பாரு பெரிய கிஃப்டா, எல்லாத்துக்கு முன்னாடியும். அப்போ கண்டிப்பாக நான் அதை பார்ப்பேன்டா. தியாங்கு நாடா இவன் சாபம் விட்றானா என்ன? ஆமாடா, அப்படியே நினச்சிக்கோ, நான் அதான் பண்ணுறேன்னு நினச்சிக்கோ என்ன. டேய், அவனை விட ஒரே ஒரு டைலாக் மட்டும் பேசி முடிச்சுக்கிறேன். பாரு மயானே. டேய் ரயான்றா. டேய் மயானே, அவளுக்கும் எனக்கும் நடுவில் இருக்கிற அந்த பாண்ட் எவ்வளோ ஸ்ட்ராங்னு உனக்கு தெரியாது. நான் சடனாக வந்து அவகிட்ட ஸ்மூத்தாக பேசினேன்னு வச்சுக்கோ, அவள் எப்பயும் போல் பேச ஆரம்பிச்சிருவா. அந்த மாதிரி வர அவனாலையாச்சும் பேச முடியுமாடா என்கிட்ட? என்னதான் நாங்கள் எனிமீஸாக இருந்தாலும் எங்களுக்குள்ளார ஒரு பாண்ட் இருக்குது, அதை யாராலையும் பிரிக்க முடியாது. அவள் என்ன தான் பண்ணாலும் நான் அதை பொறுத்து போகணும்ல. ஏன்னு சொல்லு? ஏன்னா நான் அவளை லவ் பண்ணுறேன், அவளை கல்யாணம் பண்ணிக்க போகிற மாப்பிள்ளை. அது நான் தான்டா. எவ்வளோ நேரம் இருந்த, இதுக்கப்புறமா இல்லை, கிளம்பிடா, காத்து வரட்டும். டேய் கூப்பிட்டுட்டு போங்கடா செல்லத்தை பாவம். என்னதான் இருந்தாலும் வைனை கல்யாணம் பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் போட்டவன் இவன் தான். அதனால் கொஞ்சம் ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போங்கடா, ஹேண்டில் வித் கேரு. அச்சா நாங்கள் பார்த்துக்குறோண்டா, நீ ஃபீல் பண்ணாத. அப்புறம் டேய் கெஸ்ட் ரோலை பக்காவாக பண்ணிடுனா? பார்த்தா நானடா கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்கேன், நான் மெயின் கேரக்டர் தான்டா இன்றைக்குமே பண்ணியிருக்கேன். அப்படியா? அப்போ அம்மா அப்பா விளையாட்டு சீக்கிரமாக விளையாண்டுடா. அவனுங்க இன்னும் இதை மறையல போல, நானும் அதை மறையலடி. சீக்கிரமாக ஒரு நாளாக தான் நான் அவன் கூட விளையாட தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு தியாங் அப்படியே ஹாப்பியாக அவன் கீழே வரான்.
டே தியாங், நீ எங்கடா இங்க? நாங்கள் கூப்பிட்டதுக்கு வர முடியாது, வேலை இருக்குது, அதெல்லாம் பண்ண முடியாது, இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு அவ்வளோ சீன் போட்ட. அதான் வந்துட்டல. வீட்டில் சும்மா தனியாக இருக்க முடியல. அப்புறம் என்னதான் இருந்தாலும் வைன் என் ஃப்ரெண்டும் இல்லை. ஃப்ரெண்டா? என்னைக்குடா நீங்கள் அப்படி இருந்திருக்கீங்க? அதாண்ணா. இங்கே பாருங்க, உங்கள் பையனுக்கு நட்டு கழண்டுருச்சு போல, என்னென்னமோ சொல்கிறான். நிறுத்தேண்ணா. என்னதான் இருந்தாலும் ஒரே ஸ்கூலு ஒரே காலேஜில் படிச்சிருக்கோம்ல, அதுக்காகவாச்சும் வந்து தான் ஆகணும். இங்கே இருக்கிறவங்க பாதி பேர் ஒயினோட ஃப்ரெண்ட்ஸ் தான், அவங்களாம் எனக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தான், புரிதா? ஓ, அதனால தான் வந்திருக்கியா? சரி விடு, பையன் வந்திருக்கான்ல, அப்புறம் வேற என்ன? டே தியாங்க, அமைதியாக நில்றா. போய் மணமேடையிலையும் போய் சண்டை போட்டுட்டு இருக்காது ஒயின்கிட்டா. இப்போ அவன் நம்ம வீட்டு குடும்பத்தில் இருக்கிற ஒரு பொண்ணெல்லாம் கிடையாது, அவள் இப்போ வேற குடும்பத்துக்கு பொண்ணா மாற போறாள். ஐயோ, இப்போ பாருங்களேன், திரும்பவும் வயன் என் கூடயே வந்துடுவா. அது நடக்க தான் போகுது. தெரியாமல் பேசுகிறீங்களேப்பா. என்னடா தேங்க அங்கே யோசிச்சுட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் நிற்கிறேன், சண்டைலாம் போட மாட்டேன். பரவாயில்ல பரவாயில்ல, பையன் கொஞ்சம் மாறிட்டாங்க. அதான் பெருசானா எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மாறிடும்ல, பையனும் அப்படி தான் மாறிட்டான். எனக்கு ஒன்றும் சந்தோஷம் இல்லை. சின்ன வயசில் ஒயனை எவ்வளோ சண்டை போட்டு எவ்வளோ ஹர்ட் பண்ணியிருப்பான். ஒயன் இருந்தாலும் அமைதியாக நல்ல பிள்ளையா, தியாங் பரவாயில்ல விடு, இதுக்கப்புறம் இப்படி பண்ணாதன்னு சொல்லுவாள்ல. உங்களுக்கு அவ்வளோதான் தெரியும். அவள் எத்தனை டைம் என்கிட்ட சண்டை போட்டு என்னையும் அடிச்சிருக்கா தெரியுமா? ஆமாம், எனக்கு அது நல்லா ஞாபகம் இருக்கு தியாங். ஆண்டி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா, நீ எப்படி இருக்க? ஏதோ இருக்கேன் ஆண்டி. என் பையன் பண்ணதை விட உன் பொண்ணெல்லாம் ஒன்றும் பண்ணிடல. உன் பொண்ணு எவ்வளோ நல்ல பொண்ணு தெரியுமா? அவன் எனக்கு பிறந்திருக்கணும். அப்படியா? உனக்கு தெரியலன்னு சொல்லு. தியாங் அவன் எவ்வளோ டைம் சண்டை போட்டு ஹர்ட் பண்ணியிருப்பா தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியும். தியாங், நீ எனக்கு பிறந்திருந்தேன்னா நான் இன்னும் ஹாப்பியாக இருந்திருப்பேன்டா. பாருங்க ஆண்டி, எங்கள் அம்மாவுக்கு என் வேல்யூவே தெரிய மாட்டேங்குது. விடுங்க, நானும் உங்கள் குடும்பத்தில் ஒரு பையன் தானே. ஆமாண்டா தியாங்கா, இப்போ பாரு, வைனுக்கும் உனக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் இருந்திருந்தா, ரெண்டு பேரும் நல்லா ஹாப்பியாக கேரிங்காக இருந்திருந்தீங்க அப்படின்னா அவனுக்கு பதிலாக ரயானுக்கு பதிலாக உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பேன் என் பொண்ணை. ஆண்டி நிஜமாலுமேவா? ஆமாண்டா, இதெல்லாம் நடக்க தானே செய்யும். மிஸ் பண்ணிட்டேனே. சின்ன வயசுலேருந்தே அவகிட்ட கொஞ்சமாச்சும் ஃப்ரெண்ட்லியாக இருந்துருக்கலாம். சரி ஓகே, டைம் ஆகுதுல்ல, பிள்ளைக்கு கல்யாணம் ஆக போகுது, நல்ல நேரம் வேறு வந்துருச்சு, நீ போய் நில்லு, அவள் உன்னை தான் தேடிக்கிட்டு இருப்பா. ஆமாம்ல, வயன் அவள் இன்னும் வரலையா அப்படின்ட்டு அவங்க திரும்பி பார்க்குறாங்க. அப்போ நீங்கள் ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கி வரீங்க, அவ்வளோ க்யூட்டாக அப்படியே ரொம்ப அழகாக நீங்கள் அங்கேருந்து இறங்கி வரீங்க. தேங்க அப்படியே வச்ச கண்ணு வாங்காமல் உங்களே தான் பார்த்துட்ருக்கான். இந்த மாதிரி நீ முன்னாடி எனக்கு தெரிஞ்சிருந்தனா இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு எப்போது நான் கல்யாணம் பண்ணியிருந்திருப்பேன். உன்கிட்ட அப்படி பேசுகிறதெல்லாம் நிறுத்திருப்பேன்டி. அவ்வளோ அழகாக இருக்க. உன் பொண்ணு எவ்வளோ அழகாக இருக்கா பாரு. ஆமாம், எனக்கு நல்லா தெரியுது. வயன் அழகாக இருக்கேம்மா. தேங்க்ஸ்மா. ஆண்டி எப்படி இருக்கீங்க? வயன் சூப்பராக இருக்கேன், நீ எப்படி இருக்க? பார்த்தாலே தெரியுது புள்ள எவ்வளோ அழகாக மாறிடுச்சு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டி, இப்போவும் நீங்கள் தான் அழகாக இருக்கீங்க என்னை விட. ஐயோ பாரு, உன் பிள்ளை எவ்வளோ நல்ல பொண்ணு, நல்லா வளர்த்தி வச்சுருக்கீங்க. அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, அவள் சீன் போடுறாமா. நீ எப்படி இங்க? நான் வரக்கூடாதா? நான் வருவேன், அப்படிதான் நான் வருவேன். அப்புறம் நான் ஒன்றும் அவ்வளோ ஆசைப்பட்டுலாம் வரலடி, எங்கள் அம்மா ஃபோர்ஸ் பண்ணாங்க தான் வந்தேன். என்னடா சொல்கிற? ஒரே ஒரு டைம் தானே கேட்டோம், அதுக்கே நீ கதையை அளந்து விட்ட. அதனால தான் சரி ஓகே அதெல்லாம் கேட்க முடியாதுன்னு காதை பொத்திட்டு நாங்கள் பாட்டுக்கு வந்துட்டோம். பார்த்தா பையன் பின்னாடியே வந்துட்டு இருந்திருக்கான், எங்களுக்கு தெரியல, வந்து இங்கே நிற்கிறான். ஐயோ அசிங்கப்படுத்துதே எங்கள் அம்மா. அப்படியா ஆண்டி? ஆண்டி டைம் ஆச்சு. அம்மா ஆமாம் டைம் ஆச்சு, நீ வா, உனக்கு வேற கல்யாணம் ஆக போகுதுலாம், நீ இங்கே நிற்காதான், நான் கூப்பிட்டுட்டு போகிறேன், பார்த்து பத்ரம் வயன். ஆண்டி நீங்கள் கடைசி வரைக்கும் இருக்கணும் கண்டிப்பாக, உங்கள் கூட நான் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கணும். அதெல்லாம் நான் நல்லா போஸ்ட் கொடுக்குறேன். ஏங்க நீங்கள் நல்லா போஸ்ட் கொடுக்கணும். நம்மலாம் பொண்ணு வீட்டு சைடு தானே.
அப்போ ஒயினுக்கு நம்ம தாங்க இருக்கணும். என்னடா தேங்கா, நீ வந்து போஸ்ட் கொடுப்பியா? அதெல்லாம் நான் எதுக்கு கொடுக்கணும்? ஆனால் எல்லா ஃபோட்டோலையும் நான் தான் மெயின் கரெக்டாக நிற்பேன். அது உங்களுக்கு இப்போ புரியாதுமா, கொஞ்ச நேரத்தில் புரிய வரும். டேய் என்னடா யோசிச்சுக்கிட்டே இருக்க? ஒரு கொஷின் தானே கேட்டேன். நீங்களே போய் ஃபோட்டோலாம் எடுத்துக்கோங்கம்மா, அதெல்லாம் எதுக்கு? நான் அப்படியே ஓரமாக ஐஸ்கிரீம் எங்கே விற்கிறாங்கன்னு பார்த்துட்டு ஐஸ்கிரீம் தின்னுட்டு கிளம்புறேன். அதுக்கு தான் நீ வந்திருப்பேன் நல்லாவே தெரியும். கொட்டிக்கிட்டு போ. ஏன் பையன்கிட்ட இப்படி பேசிகிட்டு இருக்கியா? அவன் வரிகட்டும். டே தேங்கா, சண்டை எதுவும் வளர்க்காம மட்டும் விட்றா, மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகேப்பா. அம்மாவுக்கு என்னைக்கு அண்ணா பிடிச்சிருக்கு, பையனை தானே எப்பயுமே பிடிக்கும். அதனால் இதெல்லாம் நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன். கவலைப்படாதம்மா, எனக்கும் பையனை தான் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தியாங் நினச்சிட்டு இருக்கான். இங்கே நீங்கள் அப்படியே அந்த ஸ்டேஜில் உட்காண்ட்ருக்கீங்க. இன்னும் மாப்பிள்ளை காணோம். எப்போ வருவார்? அது அவர் வந்துடுவார். ரயான் என்ன பண்ணிகிட்ருக்காங்க அவன்? அது நான் போய் கூப்பிட்டுட்டு வரேரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அப்படியே மேலே போய் அவனோட ரூமில் தான் பார்க்குறாங்க. பாருங்க நல்லா பாருங்க, உங்கள் பையன்லாம் அங்கே இருக்க மாட்டான். அவனுக்கு பதிலாக நான் தான் அங்கே இருப்பேன். அது ரயான் எங்கே போனான்னு தெரில. என்னங்க சொல்கிறீங்க? நல்ல நேரம் அதுவுமா? எங்கே போயிட்டான் அவன்? தெரில. அவனுக்கு கால் பண்ணாலும் காலில் கஸ்டமர் கால் வாய்ஸ்லாம் வருது. என்ன சொல்கிறீங்க? அதெல்லாம் எப்படி வரும்? நீங்கள் அழையும் நபர் தற்போது மயக்க போதையில் உள்ளதால் பின்னர் முயற்சிக்கும். आपका डायल किया गया नंबर अभी व्यस्त है, कृपया ब्लब्लबा ब्लब्लब्ल. டேய் அதுக்கு மேலே என்னடா வரும்? டேய் இந்த தெலுங்கில் ஏதாவது பேசி விட்றா, அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் இருக்கான்னு நினச்சிக்கிட்டு எல்லாரும். அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாதே. அவன் மலையாளத்தில் பேசு, மலையாளத்தில் க்யூட்டாக இருக்கும். நின்னும் அண்ணும். டேய் வரலடா, சா உனக்கு இதெல்லாம் வராதுல்ல. டேய் சரி இரு, என்கிட்ட கொடு. அஞ்சானுக்கு 5 டிக்கெட் இருக்கு வரியா? மூக்குத்தி அம்மனுக்கு 3 டிக்கெட் இருக்கு வரியா? என்னடா இப்படிலாம் கேவலமாக டைலாக் விட்டுட்ருக்கியா? இல்லை நீ கொடு, நம்ம எஸ்எம்எஸோடது ட்ரை பண்ணுவோம். வடை வேணும், வடை. என் பேர் வடை, என் ஃப்ரெண்டு பேர் என்ன தெரியுமா? டேய் சொல்கிறா. அதுவா, நான் என் பேர் முருகு. ஐயா டேய் நீ சரியான கிருகுடா. என்ன நடக்குது? ரயான் நீ எங்கே போயிட்ட? நாங்கள் கஸ்டமர் கேர்லேருந்து கால் பண்ணுறோம் சார். உங்கள் பையனோட ஃபோன், அந்த ஃபோன் நம்பர் சிம் கார்டு இப்போதைக்கு அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் இருக்குது. ஸோ அதனால் அப்புறமேல் ட்ரை பண்ணிங்க. அப்படியா? அது ரயான் அப்படியே கால் கட் ஆகிடுது. இப்படி தான் கால் எடுத்தாலே அவனோ கேவலமாக வினோதமாக பேசிகிட்டு இருக்கான். நம்ம பையன் அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் இருக்கானா? என்ன சொல்கிறீங்க? இவ்வளோ அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு அவன் எப்படி அதுக்குள்ளார அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போனான்? அதுதாம்மா எனக்கும் தெரியல. இப்போ தான் ரயான் என்னோடய ரூமுக்கு வந்து பேசிட்டு போனான். நான் அழகாக இருக்கேன், கல்யாணம் எப்போ நடக்கும்னு இருக்கு அப்படின்லாம் பேசிட்டு போனானே. அப்படியா? அப்புறம் எப்படி அதுக்குள்ளார அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போயிருப்பான்? என்ன இது கல்யாணமா இல்லை காது குத்துற ஃபங்க்ஷனா? எங்களுக்கு நல்லா 2 பேர்த்தையும் உட்கார வச்சு காது குத்துங்க. என்ன வயனோட அம்மா என்னையும் வயனோட அப்பா அவரையும். ஐயோ ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க? நாங்கள் கால் பண்ணால் பையனுக்கு இப்படியே தான் வருது. அப்புறம் எப்படி கால் பண்ணி பேச முடியும் அவன்கிட்ட? என்ன ஆச்சுன்னு எங்களுக்கும் தெரியல, நாங்களும் இங்கே தானே இருந்தோம். இப்போ என்னங்க பண்ணுறது? ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம பையன் நம்மளை ஏமாற்றிட்டு போயிட்டான். என்ன பண்ண சொல்கிற? ஒரு சாரி கேட்டுட்டு இங்கேருந்து கிளம்புறது மட்டும்தான் நம்ம வழி. ஐயோ ஆண்டி, எதுக்கு அவங்கக்கிட்டலாம் காது குத்துறது கேட்டுட்ருக்கீங்க? நான் குத்தி விட்றேன் வாங்க அப்படிங்கிற மாதிரி தியாகம் நடிச்சுக்கிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ என்னதான் ஆகுது? வயன் பாவம் இல்லைங்க. ஆமாம். டே இப்போ எதுக்குடா நீ சிரிச்சு நின்றுட்டுருக்க? நான் சிரிச்சேனா? நான் அதுக்கு சிரித்தேன் அபுலாலே. மா என்னை நீ வில்லன் மாதிரி நடத்துறத முதல்ல நிறுத்துறியா? அபுலா எதுவுமே கிடையாது. அப்படியே சிரித்த மாதிரி தான் இருந்தது. இப்போ என்ன பண்ணுறது? நாங்கள் என்ன பண்ணோம்? ஆண்டி கவலைப்படாதீங்க, என்ன நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். டே தேங்க என்னடா சொல்கிற? என்னாலே நம்ப முடியல. ஏங்க மெடிக்கல் மிராக்கலுங்க. எங்க பாருங்க, நான் சொல்கிறத கேளுங்க. நீங்கள் தானே சொன்னீங்க நம்ம பொண்ணு வீடு சைடு, அதனால வயனுக்கு நம்ம தான் இருக்கணும்னு. ஆண்டி நீங்கள் முன்னாடி சொன்னீங்கல்ல, வயனுக்கும் எனக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் இருந்திருந்தா என்னை கல்யாணம் பண்ண விட்டுருப்பீங்க அப்படின்ட்டு.
நானே உன்னை கல்யாணம் பண்ணி வாழ்க்கை கொடுக்குறேன். அதெல்லாம் கொடுக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில்? இதெல்லாம் நான் நம்பணுமா? எனக்கு காமெடியாக இருக்குது. அம்மா என்னது இதெல்லாம்? வயன் கொஞ்சம் அமைதியாக இரு. அம்மா என்னால் இருக்க முடியாது. இப்போ தான் ரயான் என்கிட்ட பேசிட்டு போனான். அதுக்குள்ளார எப்படி அவன் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போக முடியும்? நான் வெயிட் பண்ணுறேன். ரயான் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேம்மா. என்னாலலாம் தியாங்க கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அப்படியா? அப்போ இருந்துக்கோ, வெயிட் பண்ணு. ரயான் வரலனா என்ன பண்ணுவேன்? ரயான் வரானோ வரலையோ தியாங், ஆனால் உன்னை மட்டும் நான் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன். அப்படியா? அப்போ என்னை ப்ரப்போஸ்லாம் பண்ணிடியா? ப்ரப்போஸ் பண்ணியா? வயன் எப்போ இதெல்லாம் நடந்தது? அம்மா அது தியாங் வேண்டாம். ஆண்டி, காலேஜில் அவன் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணா தெரியுமா? அப்போ டீசெண்டாக நான் வேணான்னு சொல்லிட்டேன். டீசெண்டாக வேணான்னு சொன்னியா? என்ன நடக்குதுங்க? வயன் இதெல்லாம் நடந்துதா? எங்ககிட்ட நீ ஏன் சொல்லலை? இப்போது என்ன பண்ணுறது? எனக்கும் அதான் புரியல. ஆனால் தியாங் இப்படி சொல்லுவான் நான் நினச்சி கூட பார்க்கல. என் பையன் இவ்வளோ நல்லவனா? வயனோட வாழ்க்கையை காப்பாற்றுற அளவுக்கு எனக்கே டவுட்டாக தான் இருக்குது. நம்ம பையனை இப்படி பேசுறதை நிறுத்தவே மாட்டியா? அவனோட வாழ்க்கையை இப்படி இது பண்ணிட்டு வயனுக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னு நினைக்கிறான். இப்போ கூட அவனை இப்படி தப்பாக தான் நினைக்கிறல்ல நீ? அப்படி இல்லைங்க, நம்ம பையன் பண்ணுறதெல்லாம் அப்படி தான் இருக்குது. அதனால தாங்க எனக்கு அவன் மேலே நம்பிக்கையே வர மாட்டேங்குது. அவனை மற்றதுலலாம் எவ்வளோ வேணாலும் நம்பலாம், ஆனால் வயனோட விஷயத்தில் நம்பவே முடியாதுங்க. ஒரு வேளை மாப்பிள்ளை இவனே கடத்திட்டு ஒரு வேளை இப்படி சொல்கிறானோ? அப்படியா இருந்தாலும் வயனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு இவன் ஏன் நினைக்கிறான்? அதாண்ணா, நான் எதுக்கு நினைக்கணும்? அப்புறம் எதுக்கு நான் அவனை கடத்தணும்? ஏமா இப்படி கதை அழுந்துக்கிட்டு இருக்க நீ? அதுதான் எனக்கு ஒன்றுமே புரியலடா தியாங்க. நீ என்ன பண்ண அவனா? நான்லாம் அவனை ஒன்றுமே பண்ணலம்மா. ஐயோ நிறுத்துங்க. இப்போ எனக்கு இதுதான் ஒரு நல்ல விஷயம்னு தோணுது. தியாங், தயவு செஞ்சு வயனை கல்யாணம் பண்ணிக்கோ தியாங். ஆண்டி நீங்கள் கவலையே படாதீங்க, நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஐயோ, என் பையன் இப்படி ஓகே சொல்கிறது பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது. நீ இப்படி நிறுத்துறியா? எப்போ பார்த்தாலும் தியாங்க தப்பாகவே நினச்சிக்கிட்டு இருந்திருக்கோம் நம்ம இவ்வளோ நேரமாக. ஆனால் தியாங் எவ்வளோ நல்ல பையங்கிறது எனக்கு இப்போ தான் தெரியுது. வயனை எவ்வளோ பத்திரமா பார்த்துக்கணுன்னு ப்ரொடெக்டிவாக இவனே வந்து இப்படி சொல்கிறான். தியாங், ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. நீ போய் அவளை கல்யாணம் பண்ணிக்கோ. என்னோடய எல்லா சப்போர்ட்டும் உனக்கு இருக்குது. அது எனக்கு எப்பயுமே தெரியும் ஆண்டி, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தியாங் அவன் ஸ்டேஜ் மேலே ஏறி உங்கள் பக்கத்தில் உட்காடுறான். ஐயரே, கொஞ்சம் சீக்கிரமாக எல்லாம் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். சரிப்பா. அதுக்குள்ளார மாப்பிள்ளையை மாற்றிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் அப்படியே அங்கே உட்காந்து எல்லா மந்திரமும் ஓதிட்டு இருக்காரு. பாத்தியாடி, நான் சொன்னேன்ல நம்மளுக்குள்ளார இருக்கிற பாண்ட் ரொம்ப ஸ்பெஷல்னு. தியாங், அது நான் சொன்னது. எப்படி தியாங் இவ்வளோ கேவலமாக இருக்க? டீசெண்டாக நீ ரிஜெக்ட் பண்ணியா? நம்மளுக்கு என்ன நடந்ததுன்னு அம்மா அப்பாவுக்கு தவிர மற்ற எல்லாத்துக்குமே தெரியும் தியாங். நிறுத்துடி. நான் அப்போ பண்ணது தப்பு தான். நான் உங்ககிட்ட அதுக்கப்புறம் எத்தனை டைம் சாரி கேட்டேன். ஆனால் நீ மூஞ்சி கூட காட்டி என்கிட்ட பேசினதே இல்லைல்ல. இப்போ பாரு, திரும்பவும் டெஸ்டினி நம்மளை ஒன்றா சேர்த்துருச்சு. டெஸ்டினி சேர்த்துச்சா? இதெல்லாம் நீ பண்ணுற விளையாட்டான்னு எனக்கு தெரியல தியாங். உன்னை என்னால் நம்பவே முடியல. நம்பாதடி. உனக்கு நம்பிக்கை வர வரைக்கும் நம்பாத. ஆனால் நம்பிக்கை வந்ததுக்கப்புறம் நீ என்ன தான் நம்பி ஆகணும். அப்படியே அந்த மேரேஜ் ரிச்சுவல்ஸ்லாம் நடக்குது. தியாங் உங்களை மேரேஜ் பண்ணியிருந்திருப்பான். நீங்கள் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் கன்ஃபியூஸ்டாக அப்படியே அங்கே உட்காந்துட்டு இருந்திருப்பீங்க. உங்களுக்கு இன்னும் தியாங் மேலே இருக்கிற அந்த ஹேட் வந்துட்டு வளர்ந்துட்டு தான் இருக்குது. இவங்க இதெல்லாம் பண்ணுறது பார்த்தா அப்படியே கொஞ்ச நேரமாக டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் ஃபஸ்ட் நைட் ரூமில் உட்காண்ட்ருக்கீங்க கோவமாக. அப்படியே உங்கள் ஹேண்ட்ஸை நல்லா கட்டிட்டு அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே உட்காண்ட்ருக்கீங்க. பாலக்காட்டு பக்கத்திலே ஒரு அப்பாவி ராஜா, அவர் பழக்கத்திலே குழந்தை போல் ஒரு அம்மாஞ்சி ராஜா அப்படின்ட்டு பாடிட்டு தியாங் அப்படியே டோரை ஓப்பன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணுறான். ஏய் பொண்டாட்டி, தியாங் பக்கத்தில் மட்டும் வராத. வந்தனா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. ஏய், பண்ணுறதுக்கு தாண்டி ஃபஸ்ட் நைட்டே கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் வராமல் எப்படி பண்ண முடியும்? எப்படி தியாங்கனால இப்படி பேச முடியுது? ஒரு 2 years பேக் என்ன நடந்தது அதெல்லாம் மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பெட்டில் உட்காந்தவனே நீங்கள் எந்திரிச்சு அப்படியே நிற்கிறீங்க. பாரு பொண்டாட்டி,
தியாங்க நீ தயவு செஞ்சு அப்படி கூப்பிடாத. சரி ஓகேடி, பையனுங்க பாரு, நான் அப்போ பண்ணது தப்பு தான். அதுக்கப்புறமா நான் எவ்வளோ ஃபீல் பண்ணேன்னு தெரியுமா? அப்புறம் நான் உன்னை பார்க்குற விதமே மாறிடுச்சு. நீ அப்போ சொன்னது கரெக்ட் தான்டி. நான் தான் சின்ன வயசுலேருந்து எல்லாத்தையும் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிகிட்டு இருந்திருக்கேன். நான் தான் எப்போ பார்த்தாலும் உன்னை இனிமையாக நினச்சிட்டு இருந்திருக்கேன். ஆனால் நீ அப்படி என்னை நினைக்கலங்கிறது எனக்கு அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது. நான் உன்னை நிறையவே ஹர்ட் பண்ணியிருக்கேன். நீ உன்னை ஹர்ட் பண்ணியிருக்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நான் தான் உன்னை நிறையா ஹர்ட் பண்ணியிருக்கேன். அது எல்லாத்துக்கும் சாரி கேட்கணும்ல. அதுக்குன்னு இப்படி ஆத்தியம்? ஏய், என்னை உனக்கு சுத்தமாக பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் அதில் பாதி போய் தானே. எல்லாம் நீ என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருந்துருக்க மாட்டியே, அதுக்குள்ளார என்னை மறந்துட்டியாடி? அந்த மயான கல்யாணம் பண்ணுற மாதிரி. தியாங்க அவன் பேர் மயான் இல்லை, ரயான். ஏய், அது எதுக்குடி உனக்கு? அவன் இதுக்கப்புறம் பாஸ் தான். இதுக்கப்புறம் நான் தான் உனக்கு எல்லாமே. தியாங் வேண்டாம், தயவு செஞ்சு வேண்டாம் தியாங். உன்னை மறக்கிறதுக்கு நான் எவ்வளோ டைம் யோசிச்சிருக்கேன் தெரியுமா? எவ்வளோ ட்ரை பண்ணியிருந்திருக்கேன் தெரியுமா? அப்போது மறந்துட்டியாடி? 2 இயர்ஸ்க்கு முன்னாடி தாண்டி ப்ரப்போஸ் பண்ண. அதுக்குள்ளார மறந்துட்டியா? அதுக்குள்ளார மூவ் ஆன் ஆகிட்டியா? இல்லை தியாங், என்னால் மூவ் ஆன் ஆக முடியல. அப்புறம் என்னடி? இப்போல்லாம் மாறிடுச்சுல்ல. என் பாரு, நான் முன்னாடி உன்னை எவ்வளோதான் கஷ்டப்படுத்தியிருந்தாலும் அதை விட நான் இதுக்கப்புறம் உன்னை ஹாப்பியாக வச்சுக்குவேன் வாயன். கவலைப்படாத. இல்லை தியாங், இதெல்லாம் செட் ஆகாது. ஏன் செட் ஆகாது? கண்டிப்பாக ஆகும். இதுக்கு மேலே அதெல்லாம் யோசிக்கிற கூட டைம் இல்லடி. ஏய், நம்ம என்ன தான் சண்டை போட்டாலும் என்னைக்காவது பிரிஞ்சிருவோமா? சொல்றி. இல்லை, அந்த மாதிரி தான் இதுக்கப்புறமும் இருப்போம், புரிதா? ஆனால் எனக்கு உன் மேலே நம்பிக்கையே இல்லை. அதான் சொன்னேன்ல, என் மேலே நம்பிக்கை வர வரைக்கும் இப்படியே இரு. நம்பிக்கை வந்ததுக்கப்புறமா நீ என்னை மட்டும்தான் நம்புவ அப்படின்னு அவங்ககிட்ட சொன்னல முன்னாடியே. அதனால் எனக்கு ஒன்றும் இது ஹர்ட் ஆகலை. ஆனால் நீ முன்ன மாதிரி நான் ஹர்ட் பண்ணிட்டேன்னா அதை பற்றி பேசுகிறேன்னு நினைக்காத. பட் ஆனால் எனக்கு புரியுதுடி, அது ஒரு மாதிரி உன்னை ரொம்பவே ஹர்ட் பண்ணிருச்சு, ஒரு ட்ராமா கொண்டு வர அளவுக்கு அப்படின்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஆனால் அதை என்னால் மட்டும்தான் ஹீல் பண்ண முடியும். அது உனக்கு தெரியும்ல? தெரியும். பட் ஆனால் இந்த ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் எனக்கு ஆன்சர் சொல்லு. நீ என்னை மறந்துட்டியா? நான் தான் உன்னை முன்னாடி லவ் பண்ணல. நான் உங்ககிட்ட அப்படி ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசி அதுக்கப்புறமா நீ என்னை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு என்னை இக்னோர் பண்ணிட்டு போகும்போதெல்லாம் ஒரு மாதிரி இருந்தது. ஒரு மாதிரி இந்த உலகத்திலே கேவலமான அது நான் தான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. என் கூடயே இருந்த ஒரு பொண்ணை நான் ஹர்ட் பண்ணிட்டேனே அப்படின்னு அவ்வளோ கில்ட்டாக ஃபீல் ஆனேன். அதுக்கப்புறம் தான் லவ்ங்கிறது ஒன்று வந்ததுன்னு வச்சுக்கோவேன். ஆனால் அதுக்கு முன்னாடிலேருந்தே உனக்கு என் மேலே அந்த ஃபீலிங் இருந்ததில்ல. அப்போ சொல்லு, அப்போ இப்போவும் என் மேலே உனக்கு அந்த லவ் இருக்காடி? இல்லைன்னு சொன்னால் அது தப்பாயிடும் தியாங். நான் போய் சொல்கிற மாதிரி இருக்கும். எனக்கு உன் மேலே இப்போவும் அந்த லவ் இருக்கு. எனக்கு அப்போ அது போதும்டி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உங்கள் வேஸ்ட்டை பிடிச்சி இழுத்து நல்லா ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறான். தியாங் போதும். எப்படி போதும்னு சொல்கிற? ஆனால் வயன், நான் என்னைக்காச்சும் அதை இல்லைன்னு சொல்லியிருக்கேனாடி? எது? நான் பாட்டு பாடுறதுல பாதி உன்னை பற்றி தான் பாடுறேன்னு அதை என்னைக்காச்சும் இல்லைன்னு சொல்லியிருக்கேனா? நான் இல்லைன்னு சொல்லியிருந்தா அது போயிடி. இதுக்கப்புறமா நீ என்னதான் என்ன ஃபைட் பண்ணாலும், என்னதான் நம்ம சின்ன சின்ன சண்டை போட்டாலும், அதுக்கப்புறம் நானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன்டி. இதுக்கப்புறமா நம்ம 2 பேரும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நம்மளுக்குள்ளார சண்டை வரும் தான்.
ஆனால் அதுக்கப்புறமா திரும்ப கம்ஃபர்ட் பண்ணும்ல உன்னை, அதில் நான் கற்றுக்கிறேன். கண்டிப்பாக. உண்மையா? உண்மையா? ப்ராமிஸா? ஏய் பிங்கி, ப்ராமிஸா? அதை நீ இன்னும் மறக்கலையா? நான் எப்படி அதெல்லாம் மறப்பேன்? என்னதான் உன்னை எனக்கு அப்போ தான் பிடிக்கலைனாலும் உன் கூட விளையாடுறது எனக்கு நல்லாவே பிடிக்கும், நிறையவே பிடிக்கும்டி. அப்புறம் அப்பா அம்மா விளையாட்டு விளையாடுவோம், ஞாபகம் இருக்கா? ஆமாம், அதில் எப்பயுமே நீ தான் அப்பாவாக இருக்கணும்னு சொல்லுவியே, நான் அம்மாவாக இருந்தா. ஆமாம், ஆனால் நீ எப்பயுமே கேரக்டரை மாற்றிக்கிட்டே இருப்ப. ஆமாம், நீ அப்பாவாக இருந்தால் நான் எப்படி அம்மாவாக இருக்க முடியும்? அதனால நான் எம்எல்ஏயோ இல்லை வேறு யாராச்சும் அம்மாவாக நடிக்க சொல்லுவேன். ஓ, அப்போ உனக்கு என் கூட நடிக்கிறது பிடிக்காது? அதனால தான் அப்படி மாற்றிக்கிட்டே இருப்பியா? அப்படி இல்லை, அந்த வயசில் அது கொஞ்சம் ஆக்வர்டாக இருந்ததில்ல. அப்போ இந்த வயசில் எப்படி இருக்கும்? நல்லா தானே இருக்கும். இப்போ விளையாடலாவா? என்ன? இப்போ வாடி, அந்த கேம் இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணி விளையாடலாம். வேண்டாம். உனக்கு வேணாவா? ஏய், உனக்கு என் கூட விளையாடுறது ரொம்ப பிடிக்கும்ல? ஆமாம், ஆனால் ஏய் பயப்படாதடி. நான்லாம் சண்டை போட மாட்டேன். அப்போது சண்டை போட்ட மாதிரிலாம் சண்டை போட மாட்டேன். அப்போ எனக்கு கோவமாக இருக்கும் நீ அம்மாவாக நடிக்க மாட்டேன்னு சொல்லும் போதெல்லாம். அதனால தான் உன்னை தள்ளி விட்டு ஓடிடுவேன். ஆனால் அதுக்கப்புறமா நான் அப்பாவாக நடித்தா நீ அம்மாவாக தான் நடிப்ப. நான் ஹஸ்பண்டாக இருந்தா நீ ஒய்ஃபாக மட்டும்தான் இருப்பல. ஆமாம், அப்புறம் நான் பாய் ஃப்ரெண்டாக இருந்தா நான் கேர்ள் ஃப்ரெண்டாக இருப்பேன். தேவைப்போ நம்ம நாய்க்குட்டி அது அப்புறமேல் வாங்கிக்கலாம்டி. தேவைப்போ நம்ம பூனைக்குட்டி அதுவும் அப்புறமேல் வாங்கிக்கலாம்டி, நான் வாங்கி தரேன்டியா. இப்போ அதை பற்றிலாம் பேசுகிற நேரமா என்ன அப்படின்ட்டு தேங்க அப்படியே உங்களை பெட்டில் போட்டு உங்களோட ட்ரெஸ்ஸை அப்படியே ரிமூவ் பண்ணுறான். அவனும் உன்னோட ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே ஓவர் பண்ணுறான். அப்போது நம்ம வீடு அதான், இதுதான் நம்ம வீடு இல்லை? அதில் ஒவ்வொரு விளையாட்டும் விளையாடணும்ல. இது தாண்டி மெயின் கேமு. இதை முடிச்சுட்டு வேணால் விளையாடலாம். தேங்க பிடிச்சா அமுத்தாதடா. இதெல்லாம் பண்ணாதாண்டி நல்லா இருக்கும். நான் ஸ்ட்ரக்சரு எல்லாம் முன்னாடியே பார்த்துருந்தான்னு வச்சுக்கோவேன், உன்னெல்லாம் இவ்வளோ ஹர்ட் பண்ணியிருந்துருக்க மாட்டேன்டி. தேங் இறி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன், கொஞ்சம் பொறுத்துக்கோண்ணா. எனக்கு இது ஃபஸ்ட் டைமு, அதனால பார்த்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க அப்படியே உள்ளே விடுறான். நீங்கள் அவனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. வலிக்குதா பேபி? தேங் வலிக்குது, கொஞ்ச நேரத்தில் சரியாயிரும்டி. இறி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாஸ்ட் பண்ணுறான். எப்பவே பண்ணால் போய் சேர்ந்துருவியாட்ருக்கு. ஓகேயா? ஓகே தான் தேங். போகேடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் செஷன்லாம் போகுது. தேங்கும் நீங்களும் எல்லாமே முடிச்சதுக்கப்புறமா தேங்கா என்னடி இன்னொரு ரவுண்ட் வேணுமா? அது இல்லை, உண்மையாக சொல்லு, நீ தானே ரயான் ஏதோ பண்ணியிருக்க. அங்கே இருக்கிறவங்க யாருமே நம்பலடி. யாருக்குமே அது தெரில. ஆனால் நீ அதை சொல்லும்போதே அவங்களாம் நம்பியிருந்தாங்கன்னு வச்சுக்கோ, உனக்கு எனக்கு கல்யாணமே ஆயிருந்திருக்காது. என்ன சொல்ல வர? அதான் நீ சொன்னது தான். நான் தான் ரயானை கடத்திட்டு போயிட்டேன். அப்புறம் கஸ்டமர் கேர்லாம் கிடையாது, அது நம்ம சின்ஸும் கிறிஸ்டும் சேர்ந்து பேசினது தான். நான் அப்போவே நினச்சேன்டா நீ தான் இந்த மாதிரி ஏதாவது கோல்மால் வேலை பார்த்துருப்பேன்னு. இப்போ நான் அது பார்க்கலண்ணா, எனக்கு பதிலாக அவங்க கூட தானே பண்ணிட்டு படுத்துட்டு இருந்திருப்ப. என்கிட்ட இப்படிலாம் கேவலமாக பேசணுன்னு வச்சுக்கோவேன். சாரிடி, அடிக்காத. நான் வேணா உன்னை அடிக்கிறேன். சீ தேங். சீயா, எப்படி நீ சொன்னதுக்கே செகண்ட் ரவுண்ட் போகணும்.
ஹா இல்லை இல்லை. ஏய் நடிகாதடி வாடி அப்படின்ட்டு 2 பேரும் மறுபடியும் செகண்ட் ரவுண்டுக்கு ரெடி ஆயிடுறீங்க. இப்படியே கொஞ்ச நாள் ஸ்கிப் ஆகுது. டேய் தேங்க பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுடா. ஆ ஆமாண்டா சின்சா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. என்ன நடக்கணும் புரியல. ஆ அவனோட வீட்டுக்கு போனாலும் எப்போ பார்த்தாலும் கதவை சாத்தியே வச்சிருக்கான். டேய் உள்ளுக்குள்ளார தாண்டா அவன் இருப்பான், நம்மளை தான் உள்ளே விட மாட்டேங்கிறான். அப்படியா? இன்னைக்கு என்னன்னு பார்த்துடணுண்டாவா அண்ணா? ஏய் சாரிடி, எத்தனை டைம் கேட்குறான். எப்படியே நின்றுட்டு இருந்தேன்னா என்ன பண்ண முடியும்? இங்கே பாரு, என்னோடய ஈகோன்னு ஒன்று இருக்குது. அதை மட்டும் நீ டச் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, ஒருத்தவன் பின்னாடி கூட நான் திரும்பி பார்க்க மாட்டேன். பொண்டாட்டி வச்ச மயிராச்சு. ஆ உனக்கு அவ்வளோ ஆயிடுச்சாத்தியா? ஆ அப்போ சரி ஓகே, நீ இப்படி தான் சண்டை போடுவேல, அப்போ போட்டுக்கிட்டே நின்றுக்கோ, நான் வரவே இல்லை. இப்போ என்ன பண்ணா இப்படி நீ அடங்குவ? ஆ கொஞ்சமாச்சும் கோவம் கரையோன்னு சொல்லு. நீ என் காலில் விழு. அப்போ தான் காலில் விழுகணுமா? ஏய் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? ஊரில் இருக்கிறவங்களாம் நீ எப்படி பார்க்குறாளுங்க தெரியுமா? எவ்வளோ பெரிய ஆள், என்ன பண்ணிட்டுறியா? அந்த மாதிரி பொசிஷனை என்னாடி நினச்சிட்றியா? அவ்வளோ பொசிஷனில் பண்ணியிருப்பான்லாம் மறந்துட்டியா? தியாங் காலில் விழு, இல்லைன்னா எப்படி தான். பொண்டாட்டி சா டேங்க பாடுறா. எப்போ பார்த்தாலும் தியாங் தான் திருப்பிக்கிட்டு நிற்பான். இப்போது வயன் திருப்பிகிட்டு இருக்கா. அப்படியே டோட்டலாக மாறிடுச்சு. அதான்டா கல்யாணம் முடிஞ்சதெல்லாம் இப்படி தான் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி மாறிட்டான் போல தியாங்க. அவன் காலை பிடிக்கிறானா இல்லையான்னு பார்ப்போம். இப்போ அதை வர பண்ணியே ஆகணுமா? அதை பண்ணலன்னா நீ என்கிட்ட பேச மாட்டேன் அதானே? ஆமாம் பேச மாட்டேன். காலைல விழுகலைன்னா பேச மாட்டேன். அப்படி ஆச்சுல உனக்கு. நைட் ஆகட்டும்டி உனக்கு இருக்கு. சரி ஓகே விழுகிறான். அப்படின்ட்டு அவனோட பைக் சாவி அவன் கீழே போட்டு அப்படியே காலை விழுகிற மாதிரி நடிக்கிறான். அப்போ நீ உண்மையாகவே நல்லா விழுக மாட்டேல? அப்போ போ அப்படியே நீங்கள் காலை அப்படியே தள்ளி வச்சுக்கிறீங்க. ஐயோ அம்மா தாயே, காலில் விழுகிறான், சாரிடி வா அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு சிரிப்பு வந்துடுது. சரி ஓகே தள்ளு. இப்போ எங்கே போகிறோம்? படத்துக்கு தான் போகிறோம். நீ கேட்டுக்கிட்டே இருந்தால எங்கேயாச்சும் வலி கூட்டிகிட்டு போனேன், போகலாமா? டே தியாங்கே என்னடா நடக்குதுங்க? டே அவன் காலையே விழுந்துட்டான்டா. டேடி அவன் போகிறதுக்கு முன்னாடி அவனை பிடிக்கணும்டா, வாடா. அதானே இரு. சின்ஸ் கிறிஸ்டி நீங்கள் 2 பேரும் இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? அதுவா, ரொம்ப நாளாக தியாங்க தேடிட்டு இருந்தோம். தியாங்க எங்களை பார்க்குறக்கே வரல ஒயின்னு. அதனால தான் அவன் வீட்டுக்கே நேரடியாக வந்து பேசலான் இருந்தோம். டே தியாங்க எங்கடா போகிற? இருறா பேசிட்டு போகலாம். டேய் அதை விட முக்கியமான விஷயம் இருக்குடா மச்சான், நான் போயிட்டு வரேன் பாய். டேய் என்னடா பைக் எடுத்துட்டு அவன் பாட்டுக்கு போகிறான்? அவன் இதுக்கப்புறம் நிறுத்த முடியாதுடா. அவன்தான் காதல் மன்னன் ஆயிட்டானே. காதலுடன் மோது, மோதலுடன் மோதாதே, அந்த மாதிரி தான். நடா நீ கிறுகு மாதிரி பேசுகிற, அது தாண்டா உண்மை. சரி வா அப்படியே நம்ம இந்த ஸ்டோரியை முடிப்போம். ஓகேடா, நான் எப்படியே இந்த ஸ்டோரியை முடிச்சுக்கிறேன். எப்படியா இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுங்க. டேக் கேர், லவ் யூ ஆல், பை பை. மீ ஹேவ் யூ பர்ஸ், காதல் யூ, பாய்.